ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 371. மேலே வந்த சூர்யா விக்ரம் அறையை தட்டினான். அதன் பிறகு வந்து வெளியே போடப்பட்டிருந்த சோஃபாவிலேயே அமர்ந்து விட்டான். எப்படியும் இவன் தான் வந்திருப்பான் என்பதை உணர்ந்த விக்ரம் கேஷுவலாக வந்து அவன் முன்பு அமர்ந்தான். வந்துட்டான் வெக்கங்கட்டவன் என்று சூர்யா முணங்க, அத சொல்றது ஒரு மானங்கெட்டவன் என்று விக்ரம் நேரடியாகவே சொல்ல, ஹலோ மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று சூர்யா பல்லை கடித்தான். நான் மைண்ட் பண்ணதுனாலதான் மானங்கெட்டவன் மரியாதையா பேசுறேன். இல்ல பீப்ல தான் வார்த்தை வரும். ஒழுங்கா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இரு. உன் இரிட்டேட்டிங் ஃபேஸ 5 நிமிஷத்துக்கு மேல என்னால பார்க்க முடியாது என்று விக்ரம் கடுப்பாக சொல்ல, உன்னை யாரு பார்க்க சொன்னது? திரும்பி உட்கார்ந்துக்கோ. அதே ஃபீலிங் தான் எனக்கும் என்றான் அதே கடுப்பு மாறாமல். ஏய், இப்ப எதுக்கு வந்த என்று விக்ரம் முறைக்க, நான் எதுக்கு வந்தா உனக்கு என்ன? இது என் பொண்டாட்டி வீடு. நான் வருவேன் போவேன். நீ இந்த மாதிரி இன்டீசென்டா நடந்துகிட்ட இனியாவுக்கு போன் போடுவேன், பரவாயில்லையா என்றான் சூர்யா. ஏய், நீ போன் போடுடா, எனக்கு என்ன வந்துச்சு? உன் வாயை பத்தி அவளுக்கு நல்லா தெரியுமே. அதோட அவ ஒண்ணு அங்க வெட்டியா இல்ல, உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அவ ரொம்ப பிஸியா படிச்சுக்கிட்டு இருப்பா என்றான் விக்ரம். படிக்க அனுப்பி வச்சதே நான் தான், அந்த பெருமை என்னத்தான் சேரும் என்று கால் மேல் கால் போட்டு கெத்தாக சொன்னான் சூர்யா. ஏய், படிச்சுட்டு இருக்கிற புள்ள களத்துல வலுக்கட்டாயமா தாலியை கட்டிட்டு இப்ப என்னடா பெருமை பீத்திக்கிற? காலை இப்ப இறக்கல, வெட்டிடுவ ராஸ்கல் என்றான் இறுகிய குரலில். ஏய், வெட்டுடா, உன் வெட்டி பேச்சுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்றவன் விக்ரம் முகத்தை பார்த்து நீண்ட நீண்ட மூச்சு எடுத்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன, வெட்டிராத என்றான் நக்கலாக. தலையில் அடித்துக் கொண்ட விக்ரம், டேய், உன்ன போய் எப்படிடா என் தங்கச்சி லவ் பண்ணா என்றான் கடுப்பாக. அதான் சொன்னனே, நாய் கடிச்ச தழும்பு காட்டி கரெக்ட் பண்ணுன என்று அவன் உலக கோப்பை வென்றவன் போல சிலாகித்து கூற, இதுக்கு மேல அத பத்தி பேசின வாய் இருக்காது என்று எரிச்சலாக கத்தினான் விக்ரம். ஏய், பி கூல் மாமே என்றான் சூர்யா. ஏய் போட்டான் என்று விக்ரம் வாயை திறக்க எக்கி அவன் வாயை பொத்தினான் சூர்யா. காதை மூடிக்கொண்டு நின்ற வேதா, யோ என்னங்க இது என்றாள் கோபமாக. சூர்யாவை முறைத்தபடி கையை எடுத்து விட்டவன், ஓடா பைத்தியம்னு சொல்ல வந்த, இவன் வாயை மூடி அத கெட்ட வார்த்தை மாதிரி கிரியேட் பண்றான் என்று விளக்கினான் விக்ரம். நல்லா நடிக்கிற விக்ரம். உன் பொண்டாட்டி நீ ஏமாத்துற மாதிரி ஏதாவது செஞ்சு தொலை. இப்ப நான் கொடுக்க வந்த டாக்குமெண்ட் இந்தா என்று டேபிளில் போட்டவன், அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. ஆனா ஒரு தங்கச்சி புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம கத்தி மொழில போய் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொல்ற, இதெல்லாம் ரொம்ப ஓவர் விக்ரம் என்று சூர்யா கோபமாக கத்த, 2 பேர் முன்னாடியும் சும்மா நிக்க கூட முடியல என்று வேதா கீழே சென்று விட, டேய் இப்ப எதுக்குடா கத்துற? நீ மட்டும் என்ன சும்மாவா இருந்த? என்னோட கண்காணிப்புல இருந்த ஷேர்ஸ் திருடிட்டதானே, அதுக்கு பதில் தான் இது. ஏதோ இன்னசென்ட் மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்றான் கடுப்பாக. ஏய், நான் தான்டா கடுப்பாகணும். அங்கங்க தங்கச்சிய கட்டி கொடுத்து ஹனிமூன் அனுப்பி வைக்கிறானுங்க, ஆனா நீ வேலை ஏவி விடுற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. சிங்கிள் சாபம் உன்னை சும்மா விடாது. உனக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது எனக்கு தான், அதனால எனக்கு தான் முதல்ல எல்லாமே நடக்கணும். ஆனா நீ மட்டும் உன் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்கல்ல என்று அவன் கோபம் கலந்து பொறாமையில் சொல்ல வெளிப்படையாக தலையில் அடித்துக் கொண்ட விக்ரம், ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ மூடிட்டு கிளம்புறியா என்றான் நக்கலாக. இருக்கட்டும்டா. என்ன மாதிரி கட்டுப்பாடு இந்த உலகத்துல யாருக்குமே வராதுடா என்று கண்ணை துடைத்தபடி சூர்யா அழ, என்னது உண்மையா அழுறியா? உன்னை வில்லன் லெவலுக்கு இமேஜினேஷன் பண்ணி வச்சிருந்த என்று விக்ரம் அவனை சாதாரணமாக்கும் பொருட்டு கூற, சேச்சே நான் அழலையே என்று அவசரமாக முகத்தை துடைத்துக் கொண்ட சூர்யா, உன்னை அழ வைப்ப, அது என்னோட லட்சியம் கனவு. நான் எதுக்காக அழணும்? இது சென்டிமெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட் என்றான் நக்கலாக. மேலும் அவன் கூறுகையில், இதோ பாரு, இப்ப நினைச்சா கூட என் பொண்டாட்டிய போய் பாப்பேன் என்று அவன் கோபமாக சொல்ல, ஓ பார்க்கத்தானே முடியும் என்று விக்ரம் சிரித்தபடி சொல்ல, என்னடா டபுள் மீனிங்ல எல்லாம் பேசுற என்று கண்கள் விரித்தான் சூர்யா. ஒன்லி சிங்கிள் மீனிங் தான், போறதா இருந்தா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றான் உதட்டோரம் சிரிப்பை மறைத்தபடி. யாரு நீ? ஹெல்ப் பண்ணுவியா?
நான் இங்க இருந்து ஏர்போர்ட் போறதுக்குள்ள ஏதாவது வேலையை வச்சு என்னை இழுத்து விட்டுருவ என்றான் சூர்யா. ஆமாமா, அங்க போய் இனி அவ படிக்க விடாம கெடுப்ப. அதான் போன தடவையே போக விடல உன்ன என்று விக்ரம் தோலை குலுக்க, அப்போ அதுக்கு நீதான் காரணமாடா என்று சூர்யா ஆதங்கமாக கேட்க, இல்ல என்றான் விக்ரம். அப்ப ஆமானுதான அர்த்தம் என்று முறைத்த சூர்யா, நாளைக்கு நீ லண்டன் போகணும்ல, எப்படி நிம்மதியா போறேன்னு நானும் பாக்குறேன் என்றான் கடுப்பாக. அங்க அஸ்வின் குழி தோண்டி வைத்திருப்பது அறியாமல் சூர்யா வார்த்தையை விட, என்னத்த கிழிப்ப என்றான் விக்ரம் எரிச்சலாக. ஆஹா, அது காலையில தெரியும் என்ற சூர்யா அங்கிருந்து சென்றுவிட அவனை பார்த்தபடி அமர்ந்திருந்த விக்ரம் எழுந்து உள்ளே சென்றான். இங்கு நிஷாவிடம் பேசிவிட்டு வேதா வெளியே வர அவள் கையில் பாலை கொடுத்தாள் வந்தனா. ஏ சூர்யா நான் குடிக்கலையா என்று வேதா சந்தேகமாக கேட்க, ஆமா அண்ணி என்றாள் வந்தனா. ஓ சரி கொடு என்றாள். அதை வாங்கிக் கொண்டு விக்ரமிடம் சென்று நீட்டினான். 2 சிப் இழுத்தவன் அதில் ஏதோ வாசம் வர உதட்டை சுளித்தபடி அவளை பார்த்தான். நீ போட்டியா? அதான் நல்லா இல்ல என்றவன் வேறு வழி இல்லாமல் மூச்சை பிடித்துக் கொண்டு முழுதாக குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைத்தான். இங்கு அவள் பாலுடன் உள்ளே சென்றதை உறுதிப்படுத்திக் கொண்ட அஸ்வின் உடனே ஆர்த்திக்கு அழைத்தான். அவள் அந்த நேரம்தான் வஜ்ரவேலுவை முறைத்துவிட்டு வீட்டிலிருந்து இங்கு வந்து கொண்டிருந்தாள். இன்னும் வீட்டில் நடந்ததுதான் அவள் மனக்கண்ணில் ஓடிக்கொண்டிருந்தது. என் பொண்டாட்டி ஆர்த்தி கிட்ட கேட்கணும் என்று அவன் அழுத்தமாக சொல்ல ஆர்த்தி அதிர்ச்சியாகி நிற்க, என்ன தம்பி சொல்றீங்க என்று கேட்டபடி வந்து நின்றாள் பிரியா. இல்ல, உங்க பொண்ணு என் பசங்களுக்கு காலேஜ்ல சீட் தரேன்னு சொன்னாங்க, அதான் என் பொண்டாட்டி ஆர்த்தி கிட்ட கேட்டு சொல்றதா சொன்னேன் என்று அவன் உடனே மாற்றி பேச, ஓ ஆனா என் பொண்ணு பேரும் ஆர்த்தி தான், அதான் கேட்டேன் என்றாள் பிரியா. ஓ அப்படியா மேம், ஆனா என் பொண்டாட்டி பேரும் ஆர்த்தி தான் என்றான். ஆர்த்திக்கு சப்பென்று போய்விட்டது. அம்மா நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தவள் விக்ரம் வீட்டில் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு நடந்து தோட்டத்தை தாண்டி உள்ளே வந்து கொண்டிருக்க அங்கேயே அவளுக்காக காத்திருந்த அஸ்வின் கேஷுவலாக வெளியே வருவது போல தன்னை காட்டிக் கொண்டவன், ஆர்த்தி நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வர? இல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு வந்திருப்பனே என்று அக்கறையாக நலம் விசாரித்தவன், உன்ன விக்ரம் மாமா வர சொன்னாரு, போய் என்னன்னு கேளு என்று அவளை உள்ளே அனுப்பினான். மாமா என்ன எதுக்காக வர சொல்லுச்சு என்று யோசித்தபடி அவள் படிகளில் ஏற அப்படியே வேதாவிற்கு அழைத்தவன், என் வண்டியில உன்னோட டாக்குமெண்ட் ஒண்ணு இருக்கு வேதா, வெளியில வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போயேன் என்று அவளை வெளியே வர சொன்னவன் போனை வைத்துவிட்டு அனைத்து திட்டமும் சரியாக நடப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டான் அஸ்வின். வேதா படிக்கட்டில் இறங்கி வர ஆர்த்தி லிப்டில் மேலே ஏறி சென்றாள். சிஸ்டத்தின் எதிரில் அமர்ந்திருந்த விக்ரம் ஷாக் அடித்தது போல பட்டென எழுந்து நின்றான். முகமெல்லாம் வேர்த்து வடிய ஆரம்பித்தது. கீழுதட்டை கடித்து உணர்ச்சி குவியலின் சாயலாக உதட்டை குவித்து என்று ஊதியவன் அவன் இதுவரை வேலை பார்த்து கொண்டிருந்த கணினியை நிறுத்த கையை கொண்டு சென்றான். கை கூட நடுங்க ஆரம்பித்திருந்தது. விசித்திரமாக தன்னை உணர்ந்தவன் கணினியை ஆஃப் செய்துவிட்டு அறை முழுவதும் கண்களை சுழல விட்டு அவன் மனைவியை தேடினான். அதே நேரம் வேதா அஸ்வினிடம் கீழே சென்று பேசிக் கொண்டிருந்தாள். அவன் தேவையில்லாமல் நேரம் வளர்த்து பேசிக் கொண்டே இருக்க வேதாவும் அவனுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். இங்கு கதவை தட்டிவிட்டு மாமா என்று கதவுக்கு வெளியே நின்று ஆர்த்தி அழைக்கவும் பசியில் தவித்துக் கொண்டு தொண்டை காய்ந்து போயிருந்த கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டது போல கதவருகே ஓடினான் விக்ரம். ஏய் உள்ள வர வேண்டியதான என்று வேதா என்று நினைத்து அவன் கைப்பிடிக்க போக ஆர்த்தியை பார்த்ததும் சப்பென்று ஆகிவிட்டது அவனுக்கு. அவளை பிடிக்க சென்ற கையை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் விட்டு கொண்டு விக்ரம், என்ன ஆர்த்தி என்றான் நிதானமாக. என்ன வர சொன்னீங்களா மாமா என்று கேட்டாள் அவள். இல்லையே என்றவன் தொண்டைக்குழி ஏற இறங்க அவளை தாண்டி பின்னாடி பார்வையை செலுத்தினான். அவனை தொடர்ந்து அவளும் பின்னாடி திரும்பி பார்த்தவள், என்ன மாமா தேடுறீங்க என்றாள். சிறுக சிறுக அவன் கட்டுப்பாடு இழந்து கொண்டே போக தலையை அழுந்த கோதியவன், ஓ அக்கா எங்க என்று கேட்டான் கரகரப்பான குரலில். அக்காவ நான் பாக்கலையே மாமா, நான் போய் அழைச்சிட்டு வரேன் என்று அவள் சொல்ல, ஒரு நிமிஷம் ஆர்த்தி என்று அழைத்திருந்தான் அவளை. என்ன மாமா என்று அவள் திரும்ப, சீக்கிரமா வர சொல்ல அவள என்றவன் பட்டென்று கதவடைத்து விட்டான். மெலிதாக சிரித்துக் கொண்ட ஆர்த்தி கீழே வந்தாள். சரிங்கண்ணா நான் போறேன், மாமா தேடுவாரு என்று வேதா திரும்ப ஆர்த்தி எப்போது ஊரை கூட்டுவாள் என்று காத்திருந்த அஸ்வின் அந்த நேரம் பார்த்து அவள் வீட்டில் இருந்து ஓடி வரவும் இதுதான் சாக்கு என்று, ஆர்த்தி அழுதுட்டே ஓடி வரா பாரு என்றான் வேதாவிடம். என என்று அவள் அதிர்ச்சியாக திரும்பி பார்க்க மூச்சிறைக்க ஓடி வந்த ஆர்த்தி, அக்கா உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்றாள் பதற்றமாக. அவள் முகத்தை பார்த்த வேதா, அண்ணா அவ அழவே இல்லையே என்று வேதா அஸ்வின் பக்கம் திரும்ப, நான் எதுக்காக அழணும் என்று கேட்டாள் ஆர்த்தி. இல்ல நீ இப்ப அழுதுட்டே வரதா அண்ணாதான் சொன்னாரு,
என்று வேதா அவள் பக்கம் திரும்ப, நான் அழலையே என்று ஆர்த்தி சிரிக்க, சுத்தம் என்று தலையில் அடித்துக் கொண்டான் அஸ்வின். சரி, நீ எதுக்காக இப்படி ஓடி வந்த என்று அவன் சந்தேகமாக கேட்க, அது மாமா உன்னை வர சொன்னாருக்கா, ஏதோ அர்ஜென்ட் மேட்டர் போல, சீக்கிரம் போ போ என்று அவள் நக்கலாக சிரிப்பை அடக்கியபடி சொல்ல, என்னடி நக்கலா என்று முகம் சிவக்க கேட்டாள் வேதா. அப்படிதானே வச்சுக்கோ, உன் கண்ணை எதுக்கு தேவையில்லாம சிவக்குது என்று ஆர்த்தி மேலும் கேட்க, ஏய் சி போடி என்று ஆர்த்தி தோளில் 2 அடி வைத்தாள் வேதா. சரி சரி, நீ என்ன அடிச்சதெல்லாம் போதும், மாமா உன்னை தேடிட்டு இருக்காரு, போ. அவர் கண்ணுல காதல பாத்தேங்கா என்று வேதா காதருகே குனிந்து அவள் ரகசியமாக சொல்ல, இப்பவே வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பித்தது வேதாவிற்கு. காதல பாத்தியா? சும்மா இருந்தாலே அந்த மனுஷனோட சேட்டை தாங்காதே என்று மனதில் புலம்பியவள், சரி சரி நான் போறேன், நீங்க இந்த நேரத்துல வீட்டுக்கு போக வேண்டாம், உள்ள வாங்க என்றாள் வேதா. அக்கா நாங்க வர்றோம், நீ போக்கா என்று அவளை தள்ளினாள் ஆர்த்தி. ஏய் போறேன் இருடி என்று சலித்துக் கொண்ட வேதா அவசரமாக உள்ளே ஓடினாள். அவள் அப்படி சென்றதும் அஸ்வின் பக்கம் திரும்பிய ஆர்த்தி, மாமா என்ன கூப்பிடவே இல்லையாமே, நீ எதுக்கு என்ன கூப்பிட்டதா சொன்ன என்று கேட்டாள் குழப்பமாக. எனது கூப்பிடலையா? எனக்கு கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு என்று சமாளித்தவன், சரி போலாம் என்று அவளை இழுத்துக் கொண்டு சென்று விட்டான். அவர்கள் பேசியது வேதாவின் காதில் விழுந்தாலும் அதை கருத்தில் கொள்ளாமல் சென்று விட்டாள். இங்கு உள்ளே வந்த வேதா அறை முழுவதும் கண்களை சுழல விட்டு அவளது கணவனை தேடினாள். அவன் பால்கனியில் நின்று போன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் கை அழுத்தப்பட்டதில் அந்த பால்கனி கம்பி உடையாததுதான் அதிசயம் என்பது போல அவனின் ஒட்டுமொத்த சக்தியும் தாப உணர்வினால் பேயாட்டம் போட்டுக் கொண்டிருந்தது. இன்னும் சிறிது நேரம் இல்லை, இன்று இரவு முழுவதும் ஆர்த்தியை நேரில் பார்த்தால் கூட அவனுக்கு ஈர்ப்பு வந்துவிட போவதில்லை. ஷாலினி இனியா போலத்தான் அவளும். தங்கையை எப்படி அவன் தவறாக பார்ப்பான்? ஆர்த்தி என்ன உடை உடுத்தி இருந்தாள் என்று கேட்டால் கூட அவனுக்கு இப்போது தெரியாது. அவன்தான் அவளை பார்க்கவே இல்லையே. குரலை கேட்டதும் விலகிவிட்டான். எந்த பெண்களையுமே அவன் அந்த அளவு கவனிக்க மாட்டான், யாரையும். ஒருத்தியை தவிர. அந்த ராட்சசிதான் பின்னாடி நின்று கொண்டு, மாமா என கூப்பிட்டியா என்று நேரம் காலம் தெரியாமல் அவனை பின்னால் உரசியபடி பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். அவனும் அவாய்ட் செய்கிறேன் பெருவழி என்று போன் பேசியபடி அப்படியும் இப்படியும் நடந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் மறுமுனையில் பேசுவது சுயத்தில் ஏறவில்லை. ஆழ்ந்த மூச்சு எடுத்தவன், I'll call you later என்று கட் பண்ணி போனை சோஃபாவில் தூக்கி போட்டவன் பின்னாடி திரும்பிய வேகத்தில் அவள் முதுகில் ஒரு கரம் கொடுத்து தன்னோடு இழுத்து அணைத்துக் கொண்டவன் அசுர வேகத்தில் அவள் இதழை கவ்வினான். அந்த சிறிது நொடியில் நடந்ததில் அதிர்ந்து அவள் கண்கள் விரிந்தது. கொத்தாக அவளின் இதழ் அவள் கணவனிடம் முத்தமிட்டு கொண்டே நடந்தான். படுக்கை அறையை சுற்றி அவன் தள்ளி கொண்டு போக அவனின் மூச்சுக்காற்று கூட வேதாவின் நாசியில் ஏறி ஒரு கிறக்கத்தை கொடுக்கத்தான் செய்தது. அந்த அளவு வீரியமிக்க டேப்லெட் அது. அவள் மேல் ஏற்கனவே இருந்த காதல், மோகம், தவிப்பு, ஏக்கம், ஆசை எல்லாம் ஒன்று கூடி இந்த உடல் போடும் ஆட்டம் வேறு தாக்கு பிடிக்க முடியாமல் அவள் மீதே மொத்தத்தையும் இறக்கினான். அவளது இடையை தாண்டி கீழே சென்ற கை புடவையை விலக்க சிறிது நேரத்தில் அவளின் புடவைக்கு விடுதலை கொடுத்திருந்தான். அப்போதும் இதழை பிரித்திருக்கவில்லை. சுவற்றில் அவளை சரித்தவனின் இதழால் மூடியிருக்க அவளின் வளவளப்பான இடை அவனின் வலிய கரத்தின் வன்மையை முழுவதுமாக உணர்ந்தது. கண்களில் நீர் கசிய ஆரம்பத்தில் இருந்தே அவனை விலக்கும் முயற்சியில் இருந்தாள் வேதா. எப்போதும் போல முத்தத்தோடு நிறுத்தி விடுவான் என்று நினைத்தவளுக்கு அவன் கண்களையே திறக்காமல் ஏதோ ஒரு மயக்க நிலையில் இருக்கிறான் என்று அப்போதுதான் மூளையில் உரைத்தது. எபிசோட் 372. மாமா என்ன விடுங்க என்று வார்த்தை வராமல் அவனை பிரிந்த அந்த சிறு நொடி இடைவெளியில் அவள் சொல்லி முடிக்க அவளை பின்னாடி இருந்து அணைத்து அவள் வயிற்றில் 2 கரத்தையும் வைத்து தன்னோடு ஒட்டி நிறுத்தி பின்னங்கழுத்தில் இதழ் உரசியவன், விட முடியல வேதா என்றான். தொண்டைக்குழி ஏற இறங்க தாபம் நிறைந்த குரலில். எதிரில் இருந்த ஆள் உயர கண்ணாடியில் அவன் உருவம் பார்த்தவள் விக்கித்து போனாள். நிச்சயமாக அவனை மீறி விலக்குவது கடினம் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். இப்போது முடியாது என்று தெரியும் போது பயம் அதிகரிக்க அதே எண்ணத்தோடு சட்டென்று தள்ளிவிட்டு ஓடியவளை இருந்த இடத்திலிருந்தே பிடித்து தன்னோடு இறுக அணைத்தான் விக்ரம். மூச்சிறைக்க அவன் அணைப்பில் நெளிந்தவள், நான் தான் 1 month டைம் கேட்டேனே மாமா என்றாள் திணறியபடி. கேட்டியா என்றான் ஒன்றும் தெரியாத 3 வயது குழந்தை போல அவன் வினவ. பயத்தில் உடல் நடுங்க அவனை நிமிர்ந்து பார்த்தவள், இப்ப என்ன சொல்ல வரீங்க என்றாள் அடக்கப்பட்ட கோபத்துடன். அவள் மலர் முகத்தை கையில் ஏந்தியவன் ஏதோ சொல்லத்தான் நினைத்தான். ஆனால் கண்ணை திறந்த மறுநொடி கண்ட்ரோல் மிஸ் ஆக மீண்டும் அவள் இதழ் சிக்கிக் கொண்டது தலைவனிடம்.
அவளுக்கு அவனை அடித்து விலக்க காதல் கொண்ட மனம் இடம் தரவில்லை. அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள பாம்பன் பாலத்தை பிஞ்சு பாதத்தால் எட்டி உதைப்பது போல எந்த மாற்றமும் அவளது எதிர்ப்பு தராமல் போக அவனது கரத்தை தன் இடையிலிருந்து கடினப்பட்டு விலக்க, இப்ப வேண்டாம் மாமா, எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்காக தானே நான் கவுன்சிலிங் எல்லாம் போறேன், என புரிஞ்சுக்கோங்க மாமா என்றாள் பாவமாக. ஆனால் மூளையோ கதவை திறந்து கொண்டு ஓடிவிடு என்று அவளுக்கு கட்டளை இட்டு கொண்டிருக்க நிதானமாக அவள் அழகை கண்ணில் பருகினான். அவனுக்கு அவள் சொன்னது ஒரு வார்த்தை கூட அவன் செவியில் ஏறவில்லை. அவள் வேதா, தன்னுடைய மனைவி, இது மட்டும்தான் அவன் கருத்தில் இருந்தது. மற்றபடி அவள் விருப்பு வெறுப்பு கேட்கும் நிலையில் அவன் இல்லை. சிறிது நேரத்திலேயே அவள் அந்தரத்தில் மிதப்பது போல இருக்க அதிர்ச்சியில் வெளிவிரித்து பார்த்தாள். அவன்தான் அவளை தூக்கி கொண்டு குளியலறை சென்றிருந்தான். அவளின் பாவமான குரல் கண்டிப்பாக அவன் இதயத்தை சென்று அடைந்திருக்க வேண்டும். அதனால் பாவப்பட்டு தன் உடல் சூட்டை குறைத்துக் கொள்ள ஷவரை திறந்து விட்டு அதற்கடியில் நின்றான். வேதா திருவென முழித்தபடி அவன் மூச்சு காற்றுப்படும் தொலைவில் நின்று கொண்டிருந்தாள். இங்கு ஆர்த்தியை வீட்டில் விட்ட அஸ்வின் அவன் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வந்தான். பியூட்டி பார்லரின் உதவியால் தன்னை அழகுபடுத்தியபடி மாதுரி அவன் முன்பு வந்து நிற்க அவளை கண்டு கொள்ளாமல் பால்கனியில் போய் நின்றவன் மணியை பார்த்தான். உதட்டோரம் கொடூர சிரிப்பு ஒன்று குடிக்கொண்டது. என்ன டார்லிங், கண்டுக்கவே மாட்டேங்கிற என்று அவனை உரசியபடி அவள் குலைந்து பேச, மாது, நான் வரேன், நீ போ என்று அவளை விலக்கி நிறுத்தினான் அஸ்வின். ஏன் மாறன், காலில இருந்து ஆளையும் காணோம், ஒரு போனையும் காணோம், என்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டியா என்று அவள் வாயை கிளற, நான் உன்னை இங்க இருந்து போக சொன்னேன் என்று அவன் கடுமையாக சொல்ல அவனை முறைத்து பார்த்தவள் வாய் திறந்து எதுவும் கோபமாக பேச வழி இல்லாமல் போக அமைதியாக சென்று விட்டாள். அவள் சென்றதும் அஸ்வினின் நினைவு 2 நாட்களுக்கு முன்பு சென்றது. வேதா வேலைக்கு வருவதற்கு முன்பு ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதை தெரிந்து கொண்ட அஸ்வின் அவளுக்கு தெரியாமலேயே அவளை பின்தொடர்ந்து சென்றான். அவள் நேராக மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் சாராவின் அறைக்குள் செல்ல, இங்க எதுக்கு வந்திருப்பா என்று குழம்பியவன் உள்ளே என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏற்பட அங்கு ஒரு செவிலியரை பிடித்து கத்தையாக பணத்தை காட்டி மடக்கியவன் அந்த அறையில் நடப்பதை ரெக்கார்ட் செய்ய சொல்லி ஒரு போனை கொடுத்தான். முதலில் அந்த செவிலியர் மறுத்தாலும் அவர் மறுக்கவே முடியாத அளவு மீண்டும் ஒரு கட்டு பணத்தை வைக்க மறுப்பேதும் சொல்லாமல் சொல்ல முடியாமல் அந்த போனை வாங்கி கொண்டு மறைமுகமாக எடுத்துக்கொண்டு போய் வேதாவும் டாக்டரும் பேசிக்கொள்ளும் இடத்திற்கு நேராக அதே சமயம் யாருக்கும் தெரியாமல் மறைவான இடத்தில் அதை வைத்துவிட்டு செவிலியர் வந்துவிட்டாள். வேதாவும் சாராவிடம் பேசிவிட்டு சென்றுவிட அதன் பிறகு அந்த செவிலியர் அவனிடம் போனை எடுத்து வந்து கொடுக்க அதை அவசரமாக வாங்கி கொண்டு சில கிலோமீட்டர் இடையே வந்தவன் அவசரமாக அந்த வீடியோ ரெக்கார்டை பார்க்க ஆரம்பித்தான். வேதா தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சாராவிடம் சொல்ல அதையெல்லாம் கேட்ட அஸ்வினுக்கு குரூரமாக ஒரு திட்டம் தோன்றியது. எப்படியும் விக்ரம் தன் மனைவியை கஷ்டப்படுத்தி எடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டான். அவனுடைய மனமும் காதலும் அப்படி. ஆனால் காதலையும் மனத்தையும் உடல் ஜெயித்து விட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வெடிக்கும் என்பதை உணர்ந்த அஸ்வின் ஒரு நாள் முழுவதும் யோசித்து படு கேவலமாக ஒரு திட்டத்தை தீட்டினான். தடை செய்யப்பட்ட பாலியல் மருந்து. அதை உட்கொண்டால் கண்ணெதிரே போகும் உயிர் கூட தெரியாது. அவனது தேவை மட்டும்தான் அவன் கண்ணில் வெறியாக மாறும். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவன் மனிதனே அல்ல, எல்லா உணர்வுகளும் மறுத்து போய் மோகத்தை மட்டும் முதன்மையாக கொண்ட ஒரு அரக்கனாக மாறிவிடுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்று மாதுரி தோண்டி துருவி இந்த மாத்திரை எதற்கு என்று கேட்டும் கூட அவன் சொல்லவில்லை. அதனுடைய பேக்கிங் கூட அத்தனை பாதுகாப்பான முறையில் இருந்தது. அது வாங்கியதை விக்ரமை வீழ்த்தத்தான். முதல் திட்டம் அவனுக்கு இதை கொடுத்து விட்டு நேக்காக ஆர்த்தியை அவனிடம் மாட்டிவிட்டு அவனது பெயரை முதலில் கெடுத்து விட்டால் குடும்பத்தார் முன்பு அவன் கேவலமாக பேசப்பட வேண்டும். யாரும் அவனை மதிக்க கூடாது. அவனை முற்றிலுமாக வெறுக்க வேண்டும். விக்ரம் என்ற பெயரை கேட்டாலே அனைவரும் முகத்தை சுழிக்க வேண்டும். ஒரு பேரனாக, மகனாக, அண்ணனாக, மாமனாக, மச்சானாக, கணவனாக என்று அவனது அனைத்து உறவுகளும் அவனை எதிர்க்க வேண்டும். முக்கியமாக வேதா அவனை வெறுக்க வேண்டும், அவனை விட்டு பிரிய வேண்டும். அதன் பிறகு நிம்மதி என்பது அவன் வாழ்வில் இருக்காது. அவனது மகிழ்ச்சி குலைந்துவிடும் என்பது அவனின் முதல் திட்டம். அதன்படிதான் ஆர்த்தியும் அங்கு சென்றாள். அவன் பார்வை கூட அவளை தீண்டாமல் போக முதல் திட்டம் படு தோல்வி அடைந்துவிட அந்த பாலை அவன் குடித்திருந்தால் நிச்சயமாக 2வது திட்டம் நடைபெற்றே தீரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவனுக்கு. ஏற்கனவே விக்ரமின் நெருக்கம் வேதாவிற்கு பிடிக்கவில்லை என்று அந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொண்டவன் இப்போது வன்மையாக அவளை நாடும் போது ஒன்று அவனை வெறுத்து விடுவாள், இல்லை இறந்து விடுவாள் என்று முழுமையாக நம்பினான் அஸ்வின். வேதா என்னதான் தைரியமான பெண்ணாக இருந்தாலும் அவன் பலத்திடம் அவள் 0 தான். அவனை தள்ளுவதும் அவளால் முடியாது. அவனை தாக்கவும் அவளுக்கு மனம் வராது என்று அஸ்வின் சரியாக கணித்து வைத்திருந்தான்.
ஒருவேளை அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனுசரித்து போனாலும் கூட இத்தனை மணி நேரம் தாக்குப்பிடிப்பது மிகவும் கடினம் என்று தோன்றியது அஸ்வினுக்கு. இது வேதாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. அவன் உணர்வுகளை அடக்கினால் அந்த மருந்தை உட்கொண்டிருக்கும் விக்ரமிற்கு கூட பின்விளைவுகள் உள்ளது. இப்போது மணி 8. காலையில் 8 மணிக்கெல்லாம் அங்கு சென்று என்ன நிலவரம் என்று பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தவன் நிம்மதியாக இருக்க, இங்கு நீருக்கடியில் நின்றால் உடல் சூடு தனியும் என்று எதிர்பார்த்தவனுக்கு அப்போதுதான் பல மடங்கு ஏறுவது தலைவலியை கொடுத்தது. மனைவியின் மேல் உள்ள காதல் தலை தூக்க செய்தாலும் வேறு வழி இல்லாமல் அவளிடம் மாற்று மருந்தை தேடிய விக்ரம் அவன் இரவு உடையை கழட்டி போட்டுவிட்டு அவளை தூக்கி கொண்டு குளியல் அறையை விட்டு வெளியே வந்தான். வெளியகலாது அவனை பார்த்தாள் வேதா. இல்லை, ரசித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை அவள் கண்டிராத அழகனாக இருந்தான் அவள் கணவன். அதற்காக பயமெல்லாம் விட்டு போய்விடவில்லை. பூவை விட மென்மையான தேகம் வேதாவிற்கு. அதை அவன் கரம் உணர்ந்தாலும் அதை காக்கும் நிலையில் இல்லாமல் களவாட துடித்தது அவன் அதரங்கள். சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் அவள் பெண்மையை ஆள நினைத்தவன் மெத்தையில் அவளை கிடத்தி முகத்தை ஆர்வமாக பார்க்க படுத்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள் வேதா. இதயம் ஏனோ படபடவென்று அடித்துக் கொண்டது அவளுக்கு. அவள் நிலை பார்த்து மெலிதாக புன்னகைத்துக் கொண்டவன் மெல்ல அவளை ஒட்டி படுத்துக் கொண்டான். அவஸ்தையாக கீழுதட்டை கடித்துக் கொண்டவள் இதற்கு மேல் தொடவிடக் கூடாது என்று விருட்டனை எழப்போக தாபம் நிறைந்த விழிகளால் அவளை ஊடுருவியவன் இழுத்து தன்னோடு போட்டுக்கொண்டு அவள் இதழை மென்று தின்று ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். மிகவும் வன்மை கூடி இருந்தது அவன் செயலில். அவனை விலக்க முயன்று தோற்று போனவள், "ப்ளீஸ் மாமா, வேண்டாம்" என்று கெஞ்ச ஆரம்பித்திருந்தாள். அவள் முகத்தை நிதானமாக உற்று நோக்கினான் விக்ரம். "நீ என்ன லவ் பண்றதானடி? அப்புறம் எப்படி என் தொடுக உனக்கு பிடிக்காம போகும்? உன் மனசுல நான் இருந்தா உன் உடம்பு என்னை ஏத்துக்கும் தானே? எனக்காக தானே இதெல்லாம் அப்படின்னு உனக்கு தோணணும் வேதா. என்ன உன் மாமாவை பார்க்காத. நான் விக்ரம். உன்னை துரத்தி லவ் பண்ண விக்ரம். அப்படியே பாரு, அப்படியே கூப்பிடுடி" என்று செல்லமாக அவள் மூக்கோடு மூக்கு உரச அதே காதல் பார்வையோடு விக்ரம் என்று ஆரம்பிக்கும் போதே அவள் இதழை மூடி இருந்தான். நிமிடங்களை தாண்டி சென்ற இதழ் யுத்தம் பெண்ணவளையும் திரித்தூண்டி பற்றி எரிய வைக்கவும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் அவனை. ஒரு கரம் அவன் சிகைக்குள் நுழைந்து தன்னோடு அழுத்திக் கொள்ள, மறுகரம் அவன் கண்ணம் வருடவும் அவளின் ஸ்பரிசத்தில் அவனுக்குள் பூகம்பம் ஏற்பட்டு உணர்வுகள் விழித்து பேயாட்டம் போட்டது அவனுக்குள். அவளை பேசி ஓரளவு மாற்றும் வித்தையை அவன் கற்றிருந்தான். காதலித்தவனுக்கு அவளை பேசி மயக்கும் வித்தையை சொல்லித்தர ஒன்றும் அவசியம் இல்லை. இதழில் இருந்து பிரிந்து அவள் கழுத்தில் முகம் புதைத்து அதே வேகத்தில் அவளது ஆடைகளை கிழித்து வீசியவன் அவன் வன்மையான செய்கையில் பயம் கூட ஓடி ஒளிந்து கொள்ள அவளையே அறியாமல் அவனுக்கு இசைந்து கொடுத்தாள் அவனது மனைவி. அவளையும் மீறி காதல் வழிந்தோட அவளின் கரங்கள் ஒன்று அவன் கேசத்தை கோத, மற்றொன்று அவனை தன்னோடு இறுக்கி அணைத்திருந்தாள். அவன் தன்னை விடமாட்டான் என்று வேதாவிற்கு நன்றாகவே அதுவும் விரைவாகவே புரிந்து போனது. தன் மீது அசுர வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பவனை தட்டி எழுப்பினாள் வேதா. அடித்துக் கொள்ள வேண்டுமானாலும் செய், ஆனால் எழ முடியாதடி என்னும் ரீதியில் அவன் இருந்தான். முதலில் அவன் காதல், அதில் அவளுக்கு வலியவே தரக்கூடாது. மிக மென்மையாக அவளோடு குடும்பம் நடத்த வேண்டும் என்பது அவனின் மனதில் உள்ள ஆசை. அதை அவளிடமே சொல்லி இருக்கிறான். இப்படி வன்மையாக வன்முறையைப் போல திடீரென அவளை தீண்டி அழ வைப்பது அவனின் ஆழ்மனதிற்கு வலிக்கத்தான் செய்தது. "என்னம்மா ஆச்சு உங்களுக்கு?" என்று சிங்கத்தை சீண்டி பார்த்தாள் அவள். "உனக்கு பயம் போயிடுச்சா?" என்று நிதானமாக அதே சமயம் அழுத்தமாக வந்து விழுந்தது அவனின் வார்த்தைகள். எச்சில் விழுங்கியவள் அவளை அறியாமல், "உங்க மேல எனக்கு என்ன பயம் இருக்க போகுது மாமா?" என்று உலகமகா உருட்ட ஒன்றை உருட்டினாள். காதல் எந்த அளவோ பயமும் அதே அளவு இருக்கிறது வேதாவிற்கு. அவனின் ஆட்சி வீட்டில்தான் பொற்காலம், ஆனால் வெளியே வேறு. அதுவும் முரண்பாடான குணம் படைத்தவர்களிடம் கொடுங்கோலன் என்று வேதா இன்ஸ்டன்டாக கண்டுபிடித்த உண்மை அது. மெலிதாக அவள் சிரிக்க அவனின் முகமும் வில்லங்கமாக முறுவலித்தது. "இதனால தாண்டி உன்னை நான் லவ் பண்ண. எந்த சூழ்நிலையையும் தாங்குற பாதியா? ஐ லைக் இட்" என்று மனதில் நினைத்தவன் அவளுக்கு முத்தமிட்டு கொண்டே இருந்தான். சட்டென்று அவளை கீழே தள்ளி மீண்டும் அவளுடன் தேடலை தொடங்கினான் அவன். வேதாவினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கத்தி விளக்க கூட திராணி இல்லாமல் அடங்கி இருந்தாள் அவனிடம். 1 2 3 என்று கணக்கு நீண்டு கொண்டே போக ஒரு 3 மணியை போல மெதுவாக பிரிந்து எழுந்தான். அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் சுருண்டு படுத்தாள் வேதா. ஒரு அரை மணி நேரம் இடைவெளியில் மீண்டும் அவளுடன் ஒட்டி கொண்டான் அவளது கணவன். துவண்டு கரும்பாக சாறு பிழியப்பட்டாள் வேதா. எத்தனை முறை கூடினானோ அவனுக்கும் நினைவில் இல்லை. வேதாவிற்கும் எண்ணிக்கை வைக்கும் அளவு தெம்பு இல்லை. சோர்ந்து போய் அவன் புஜத்தில் தலை வைத்து படுத்திருந்தாள். பறவைகளின் கீச் கீச் ஒலி சாளரத்தின் வழியாக உள்ளே எட்டி பார்க்க இருவரும் அசைவின்றி கிடந்தனர் உள்ளே. மெதுவாக சூரிய வெளிச்சம் அறையினுள் புலர ஆரம்பித்திருந்தது.
சரியாக 8:30 மணிக்கு மெதுவாக முதலில் கண் விழித்தது விக்ரம் தான். இன்னும் அந்த மயக்கம் தலை சுற்ற செய்தது. தலையை உலுக்கிவிட்டு பார்வையை தாழ்த்தி தன் அருகில் கிடந்தவளை பார்த்தான். கசங்கிய பூ போல சோர்ந்து கிடந்தாள் அவன் மனைவியாள். அவன் பார்வைப்பட்ட இடமெல்லாம் அவள் உடம்பில் காயங்கள்தான். அதிர்ச்சியில் விரிந்தது அவனது கண்கள். சட்டென எழுந்து நின்றவன் அவள் இறுக்கி பிடித்திருந்த பெட்ஷீட்டை இழுத்து இடையே போட அவன் கண்கள் சுருங்கி விரிந்தது. தொண்டையில் ஏதோ அடைத்துக் கொள்ள கண்கள் தானாக கலங்க ஆரம்பித்தது. அவள் அருகே அமர்ந்தவன், வேதா, ஏ வேதா என்று அவள் தோலை பற்றி குலுக்கினான். கடினப்பட்டு கண்கள் திறந்தவள், என்ன மாமா என்றாள். கண்ணி சிவந்து போன உதட்டோடு அவளை அறியாமல் கண்களில் நீர் வழிந்தது. குற்றம் சாட்டினாள் தீன்ய விழிகளால். அவள் முகம் பார்க்கவே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. குற்ற உணர்ச்சி அவன் மனதை பிசைந்தது. உயிரோடு உணர்வுகளை கொத்தாக எடுத்து இதயத்தில் ஈட்டியை இறக்கியது போல அவன் மனதில் மட்டுமல்ல அவன் முகத்திலும் அந்த வலி அப்பட்டமாக தெரிந்தது. அவள் மீது கோபப்பட்டிருக்கிறான் தான், ஆனால் காயப்படுத்த ஒரு நாளும் நினைத்ததில்லை. ஆனால் இன்று கொல்லும் அளவு உடலை வருத்தி வைத்திருக்கிறான். எபிசோட் 373. வேதா மீது கோபப்பட்டிருக்கிறான் தான், ஆனால் காயப்படுத்த ஒரு நாளும் நினைத்ததில்லை. ஆனால் இன்று கொல்லும் அளவு உடலை வருத்தி வைத்திருக்கிறான். அவள் கலங்கிய விழிகளை பார்த்து தானாக கண்களில் நீர் கோர்க்க, வேதா, சாரி, நான் தெரியாம, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலடி, உண்மையாவே எனக்கு தெரியல என்று திக்கி திணறி கூறியவன் தலையை அழுந்து கோதிக்கொண்டான். சாரிடி என்று அவள் முகத்தை கையில் ஏந்தினான். வலியில் முகம் சுணங்கியவள் தலை குனிந்து கொள்ள, நான் எப்படி இவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன் வேதா? உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குடி. நான் ஒரு மிருகம் மாதிரி நடந்துகிட்டேன்ல. ஐயோ என்று தலையை பிடித்துக் கொண்டு கத்தினான். அரண்டு போய் அவனை பார்த்தாள் வேதா. மாமா விடுங்க என்று அவள் வாய் திறந்து சொல்ல முடியாமல் தேங்கிய கண்ணீரோடு பார்க்க, ஐம் சாரிடி, நான் ரொம்ப மோசம் என்று தன்னை தானே அருவருத்தவன் கண்ணம் கண்ணமாக அரைந்து கொள்ள விழிவிரித்து அவனை பார்த்த வேதா, என்ன மாமா பண்றீங்க என்றாள் வரவழைக்கப்பட்ட கோபத்துடன். நான் உன்னை போய் என்று எச்சிலை விழுங்கியவன் மிகவும் கடினப்பட்டு வார்த்தையை உதிர்த்தான். நான் உன்னை ரேப் பண்ணி இருக்கேன்டே என்றான் வலி நிறைந்த குரலில். திடுக்கிட்டு விழித்த வேதா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நான் உங்க பொண்டாட்டி, உங்களுக்கு இல்லாத உரிமையா என்றாள் மெலிதாக புன்னகையை வரவழைத்து. அவள் கையை தட்டி விட்டவன், பொண்டாட்டியா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? நீ எவ்வளவு துடிச்சிருப்படி. நான் உன்னை ஹக் பண்ணா கூட உனக்கு பிடிக்காது. ஆனா ஒரு நைட்டு முழுக்க உன்னை என்னென்ன சித்திரவதை பண்ணியிருப்பேன். அத நினைச்சாலே எனக்கு என்று அவன் குற்ற உணர்ச்சியில் துடித்தான். அவளுக்கு என்ன செய்து அவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு வேகத்தில், விடுங்க மாமா, இதுவும் நல்லதுதானே என்று கூறிவிட, எதிரி நல்லது, வலுக்கட்டாயமா உன் அடையிறதா? அதுக்கு பேரு காதலே இல்ல. என்ன நீ வெறுத்திருப்பதானே? இப்ப நான் கஷ்டப்படுறேன்னு தானே எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க என்று அவன் இயலாமையோடு கேட்க, தன் மீது இவ்வளவு காதலா? அவன் இந்த அளவு பேசி அவள் பார்த்ததே இல்லை. நேற்று முன்தினம் கூட உன் மீது காதல் இல்லை, என் மனைவி என்ற அக்கறை மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னானே. ஆனால் காதல் இல்லாமலா இப்படி குற்ற உணர்ச்சியில் துடிப்பான் என்று யோசித்து பார்த்தவள் யோசிக்காமல் ஒரு பொய்யை திரித்தாள். மாமா, நான் தான் மாமா இதுக்கு காரணம், நீங்க கஷ்டப்படாதீங்க என்றாள் உணர்ச்சி இல்லாத குரலில். ஏய், பொய் சொல்லாத என்றாள் கோபமாக. இல்ல மாமா, நான் தான் சாரா ரெக்கமெண்ட் பண்ண மாத்திரைய உங்களுக்கு கொடுத்தேன். அன்னைக்கு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, ஆனா நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. முதல் இரவு அழகா அமையணும்னு சொன்னீங்க. பட் எனக்கு அந்த அளவு பொறுமை இல்ல மாமா. உங்களை காக்க வைக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. அதான் நீங்க குடிச்ச பால்ல அந்த டேப்லெட்டை கலந்து கொடுத்துட்டேன். இந்த காயம் அது சீக்கிரம் ஆறிடும் மாமா, விடுங்க என்று மிக சாதாரணமாக பேசுபவளை உணர்ச்சி துடைக்கப்பட்ட முகத்துடன் பார்த்தான். இத்தனை நேரம் இருந்த கலக்கம் நீங்கி போனாலும் கூட அவன் முகத்தில் இனம் காண முடியாத ஏதோ ஒன்று அவளை உறுத்து செய்து பயத்தை கொடுத்தாலும் அவன் இயல்பு நிலைக்கு திரும்பினாலே போதும் என்று நினைத்து, நான் தான் மாமா இதுக்கெல்லாம் காரணம் என்று கண்ணை மூடி கடினப்பட்டு ஒரு பொய்யை சொல்லி ஒரு லாரி மண்ணை வாரி அவள் தலையில் போட்டுக் கொண்டாள் வேதா. இடிந்து போய் அவன் அமர்ந்திருக்க, மாமா என்று அவனை தொட போனவளை கையை நீட்டி தடுத்தான் அவன். இதழோரம் ஒரு கசந்த புன்னகை. நல்லா நடிக்கிறடி நீ என்றான் வலி நிறைந்த குரலில். இல்ல மாமா, உண்மையாவே நான் தான் என்றவளை பலாரண அறைந்தான். அடுத்த நொடி
பொத்தென்று பெட்டில் விழுந்தவளுக்கு தன்னிலை இழந்து போக மயங்கினாள். அப்படியே அவளை தூக்கி பிடித்து கன்னத்தில் தட்டினான். எந்த ஒரு சுவாசமும் இல்லை. மெலிதாக நெஞ்சு கூடி ஏற இறங்க அவள் உயிரோடுதான் இருக்கிறாள் என்று சிறிதாக எடுத்துரைக்க அவளை தூக்கி சென்று பாத்டபில் போட்டு குளிக்க வைத்தவன் மீண்டும் படுக்கைக்கு அழைத்து வந்து ஒரு நைட்டியை எடுத்து வந்து போட்டு விட்டவன் அவன் போய் குளித்து விட்டு வந்து உடை மாற்றிக் கொண்டு வெளியே சென்றான். வீட்டில் அனைவரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். இங்கிருந்து பார்த்தாலே ஹாலில் அனைவரும் நடமாடுவது தெரிய யோசனையோடு அவன் படிகளில் இறங்க வாலண்டியராக வந்து மாட்டினாள் வந்தனா. அவளை கூட்டி வந்து வேதாவை பார்த்து கொள்ள சொன்னவன் அங்கிருந்து சென்று விட்டான். அறையை சுற்றி பார்த்த வந்தனா வேதாவை பார்த்ததும் திருவென முழிக்க ஆரம்பித்து விட்டாள். கண்கள் தன்னிச்சையாக விரிய விக்ரமிற்கு போனில் அழைத்தாள். அவன் எடுக்கவில்லை. சரியாக 10 நிமிடத்தில் அறையை திறந்து கொண்டு வந்தவன் வந்தனாவிடம் ஒரு கவரை கொடுத்து விட்டு, எதுக்கு போன் பண்ண என்று கேட்டான். அது நான் என்று அந்த கவரை பிரித்தபடி அவள் வாயை திறக்க அவள் சொல்ல வந்தது எல்லாம் அந்த கவரிலேயே இருந்தது. அவளுக்கு ட்ரிப்ஸ், வலிக்கு மாத்திரை, காயத்திற்கு மருந்து என்று அனைத்தும் இருக்க, இத வாங்கிட்டு வர சொல்லதானா நான் போன் பண்ணேன் என்றவள் வேதாவிற்கு ட்ரிப்ஸை எடுத்து மாட்டினாள். பத்திரமா பாத்துக்கோ, யாரையும் உள்ள அலோ பண்ணாத என்று வேதாவை பார்த்தபடி வந்தனாவிடம் சொன்னவன் ஒரு 2 நிமிடம் கழித்து அங்கிருந்து கீழே வந்தான். விக்ரம், வேதா எங்க, இன்னமா தூங்குறா என்று நிஷா கேட்டதற்கு, அம்மா அவளுக்கு காய்ச்சல், வந்தனா கூட இருக்கா என்றான் உணர்ச்சி துடைக்கப்பட்ட குரலில். ஆனா இப்ப கோயிலுக்கு போகணுமே விக்ரம், ஒரு வேண்டுதல் இருக்கு என்று தேவிகா சொல்ல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, வேதாவ வந்தனா பாத்துப்பா என்றவன் அங்கிருந்து சென்று விட, விடுங்காத என்று நிஷா மேலே விக்ரமறைக்கு செல்ல வந்தனா அவளை உள்ளேயே விடவில்லை. ஏய், நான் பாத்துட்டு போயிடுறேனே என்று நிஷா உள்ளே வரப்போக, அவங்களுக்கு ஃபீவர் ஹெவியா இருக்கு பெரியம்மா, நீங்க பக்கத்துல போனா உங்களுக்கும் வந்துரும், அதனால உங்களை உள்ள போக விட மாட்டேன் என்று அன்பு கட்டளை விதிக்கும் மகளை ஆசையாக பார்த்தவள் தலையில் லேசாக ஒரு கொட்டு வைத்து, ஏய், அவ என் மருமக, அது எப்படி உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோ நான் பார்க்காம இருக்க முடியும், நீ தள்ளு என்று அவளை தாண்டி உள்ளே செல்ல, ஈவினிங் வந்து பாருங்க பெரியம்மா பிளீஸ் என்று அவளை வெளியே அணைத்தபடி கொண்டு வந்து விட்டாள் வந்தனா. வர வர நீங்க யாருமே சரியில்லை என்று நிஷா முணுமுணுக்க, என்னடி பிரச்சனை என்று கேட்டபடி வந்தான் ஆதி. அவனை திரும்பி பார்த்த நிஷா, இவதான் சரியில்லைங்க, வேதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றா, நான் பார்க்க போனா கூட அலோ பண்ண மாட்டேங்கிறா என்று நிஷா குறைப்பட்டு கொள்ள கையை கட்டிக்கொண்டு கதவருகே நின்று வந்தனா, பேஷண்டோட கண்டிஷன் அண்ட் என் அண்ணனோட ஆர்டர் படி அவங்களை யாரும் பார்க்க கூடாதுப்பா என்றாள் உறுதியாக. ஏய், உன் பையன் ஆர்டர் போட்டுட்டு போயிருக்கான், அதுக்கு வந்தனா என்ன பண்ணுவா என்று ஆதியும் அவளுக்கு சப்போர்ட் செய்ய, தேங்க்யூப்பா என்று அவனை அணைத்து விட்டு மீண்டும் போய் அதே இடத்தில் நின்று கொண்டாள் வந்தனா. வெளியே வாங்க, இருக்கு உங்களுக்கு என்று பல்லை கடித்து அவன் காதருகே முணங்கிய நிஷா, நான் கட்டிக்கிட்டதும் சரியில்லை, வளர்த்ததும் சரியில்லை என்று முணங்கி விட்டு செல்ல, ஏய் நில்லடி, நான் என்ன செஞ்சேன் என்று ஆதி குரல் கொடுக்க வந்தனா சிரிப்பை அடக்கியபடி நின்றிருந்தாள். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சிரிப்பு வேறையா உனக்கு என்று அவள் தலையை வருடி விட்ட ஆதி, நாங்க கோவிலுக்கு போறோம், எதுவா இருந்தாலும் போன் பண்ண, பத்திரமா பாத்துக்க என்றவன் யோசனையோட கீழே வந்தான். எல்லாமே அவனை சுற்றி நடக்க எதிலேயுமே கலந்து கொள்ளாமல் நடுஹாலில் அமர்ந்திருந்தான் அஸ்வின். அவன் எதிர்பார்த்தது போல பெரிதாக நடக்கவில்லை. ஆனால் வேதா இன்னும் வெளியே வராதது அவனுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. ஒரு விக்கெட் அவுட் என்று நினைத்தான். ஆனால் வேதா கோபித்துக் கொண்டு அவள் வீட்டிற்கு செல்வாள் என்று இன்னொரு எண்ணமும் இருந்தது. பட் அவளுக்கு பதிலாக விக்ரம் கோபமான முகத்துடன் வெளியே சென்றது இன்னும் அவனுக்குள் மகிழ்ச்சியை கொடுத்திருந்தது. ஆதி, நிஷா, யமுனா, ரிஷி, அவர்களின் அம்மா, அப்பா, சஞ்சனா என்று அனைவரும் கோவிலுக்கு கிளம்ப, நீ கோவிலுக்கு வரியா அஸ்வின் என்று கேட்டதற்கு, இல்ல எனக்கு வேலை இருக்கு என்று வந்த வேலை முடிந்தது என்னும் ரீதியில் வெளியே சென்று விட்டான். நல்ல வேளையாக அங்கேயே இருந்து வந்தனாவை தொந்தரவு செய்யாமல் சென்றானே, அதுவரைக்கும் நல்லது. வீட்டு உறுப்பினர்கள் அனைவரும் சென்றாலும் பணியாளர்கள் அங்கேயேதான் இருந்தார்கள். அதனால் அங்கிருந்தாலும் கூட வந்தனாவை அந்த அளவு கொடுமை செய்ய முடியாது என்ற எண்ணத்தில் கிளம்பிவிட்டான். திருமணத்திற்கு முன்பே அதிகமாக அவளிடம் வெறுப்பை சம்பாதித்தால் எங்கு திருமணத்தை நிறுத்தி விடுவாளோ என்ற எண்ணம் தான் அதற்கு முக்கிய காரணம். இங்கு ட்ரிப்ஸ் ஏறிய 1 மணி நேரத்திலேயே சோர்ந்தபடி கண் விழித்தாள் வேதா. கண்ணை கசக்கிவிட்டு பார்த்ததில் மங்களாக முதலில் தெரிந்தது வந்தனாவின் உருவம்தான். அடுத்து கண்களை பக்கவாட்டில் திருப்பி விக்ரமை தேடினாள். அவள் கண் விழித்ததை பார்த்து, என்ன நீ வேணும் என்று உடனே அவள் முன்பு ஆஜரானாள் வந்தனா. மாமா எங்க என்று எழும்பாத குரலில் கேட்டாள் அவள். தெரியல அண்ணி, நான் பாக்கல, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்தேன், நீங்க பெட்ல மயங்கி கிடந்தீங்க, உங்களை எழுப்பி பார்த்தேன், உங்க உடம்பு அனலா கொதிச்சிட்டு இருந்துச்சு, அதான் ட்ரிப்ஸ் போட்டு விட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்,
சூடா கஞ்சி இருக்கு, நீங்க குடிச்சிட்டு இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க என்று விக்ரம் சொன்ன பொய்யை அப்படியே ஒப்பித்தாள் வந்தனா. ஓ, அப்போ நான் சொன்னதை மாமா நம்பிட்டாரா? அதான் கோவிச்சுட்டு போயிட்டாரோ என்று முகம் கருத்தாள் வேதா. இங்கு ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்களுக்கு சொந்தமான ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு விக்ரம் வந்தான். மருந்து பொருட்கள் தயாரிக்கவும் அதன் தன்மையை பற்றி கண்டுபிடிக்கவும் நிறைய சோதனை ஆய்வுகள் நடத்தவும் என்று பல வகையான வேலைகள் அங்கு செயல்பாட்டில் இருந்தது. அவன் அங்கு வந்ததும் அந்த இடமே பரபரப்பானது. எதையும் கண்டு கொள்ளும் சூழ்நிலையில் விக்ரம் இல்லாததால் நேராக ஹையர் ஆபீசரான மிஸ்டர் ஜார்ஜ் முன்பு வந்து அமர்ந்தான். அவன் குழப்பத்தோடு வந்து அமர அவர் உடனே எழுந்து நின்று விட்டார். விக்ரம் தாமதிக்காமல் அவன் விஷயத்தை சொல்ல அடுத்த கட்டமாக அவன் ரத்த மாதிரியை எடுத்து லேபுக்கு அனுப்பினார் ஜார்ஜ். அவன் எடுத்து வந்த கண்ணாடி கிளாஸில் உள்ள சிறு துளி பாலை கூட சோதனைக்கு ஈடுபடுத்தினார்கள். 4 மணி நேரம் கழித்து விக்ரம் முன்பு வந்து நின்றார் ஜார்ஜ். இது எந்த மாதிரியான மெடிசின் சார்? இது உண்மையாவே மெடிசின் தானா என்று விக்ரம் ஆர்வமாக கேட்க அவனை தீவிரமாக பார்த்த ஜார்ஜ், கூல்டான் மிஸ்டர் விக்ரம், கொஞ்சம் காமாகுங்க என்றார் அமைதியான குரலில். ஆழ்ந்த மூச்செடுத்தவன், இல்ல எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் சார் என்றான். தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பாலை குடிச்சீங்களா என்று அவர் அழுத்தமாக பார்த்தபடி கேட்க அமைதியாக ஆம் என்று தலையசைத்தான். உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியலையா விக்ரம் என்று அவர் கேட்க, ஐ நோ சார், பட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது என்னோட வைஃப், இப்ப கஷ்டப்படுறதும் அவங்கதான் என்றான் வருத்தமாக. புரியுது விக்ரம், நீங்க இந்த அளவு தெளிவா பேசும்போதே, ஐ மீன் நீங்க அதுல இருந்து இவ்வளவு குயிக்கா ரிலீஃப் ஆகி இருக்கும் போதே என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது தடை செய்யப்பட்ட மருந்து பொருள். இப்ப இந்த மாதிரி மருந்து மார்க்கெட்ல விற்பனையே ஆகிறது இல்ல. ஆனா மறைமுகமா இத செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க இல்ல பணம் படைச்சவங்களுக்கு இது ஈஸியா கிடைக்குது. சில பேர் தங்களோட சுயத்தை இழக்க பயன்படுத்திக்கிறாங்க. மத்த சில பேர் இப்படி நமக்கு எதிரா இருக்கிறவங்களை அழிக்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மெடிசன் பத்தி தெரிஞ்சவங்க ஓவர் டோஸ் எடுத்துக்கிறது இல்ல. ஆனா உங்களுக்கு ஓவர் டோஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க பிளட்லயும் அது கலந்துருக்கு. பட் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அதோட வேலை குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். எதுக்கும் நீங்க உங்க உடலை பாதிக்காம இருக்க சில மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நானே அதை ரெஃபர் பண்றேன் என்றார் பொறுமையாக. ஏன்னா இது மார்க்கெட்ல இல்லையா என்று குழம்பிய விக்ரம், அப்போ இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களா என்று கேட்டான் குழப்பமாக. நோ சான்ஸ் விக்ரம், கிட்டத்தட்ட இது போதை மருந்துதான். இதை எப்படி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? வாய்ப்பே இல்ல. நீங்க பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்க. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரோ செஞ்ச வேலையா இருக்கலாம். சப்போஸ் உங்க வைஃபே இதை கொடுத்திருந்தா கூட இவ்ளோ டோஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி தெரியாம கொடுத்திருந்தாலும் அதோட எஃபெக்ட் தெரிஞ்சும் உங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க என்று விளக்கி அவனுக்கு மாற்று மருந்தை எழுதி கொடுத்தார். அவரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அந்த சீட்டை வாங்கி கொண்டு அங்கிருந்து வீட்டிற்கு வந்தான் விக்ரம். அவன் அறையில் வந்ததும் வந்தனாவை அனுப்பியவன் வேதாவின் எதிரே அமர்ந்தான். முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் படுக்கையில் இருந்தாள் வேதா. அந்த நேரம் அவனது போன் அலறியது. அட்டன் செய்து காதில் வைத்தான். சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டோம். 3 days முன்னாடில இருந்து இப்போ வரைக்கும் வெளியாட்கள் யாரும் வீட்டுக்குள்ள வரல சார். எல்லா சிசிடிவியும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சப்போஸ் யாராவது வந்திருந்தா இதுல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ரிப்பேர் ஆகி இருந்தா கூட சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா குடும்ப ஆட்களை தவிர வேற யாரும் வரல என்று செக்யூரிட்டி தெளிவாக சொல்ல, ஓகே என்ற ஒரே பதிலில் போனை வைத்தவன் சடனாக எழுந்து அவளிடம் போய் நின்றான். எதுவும் சாப்பிடவும் இல்லை, டேப்லெட்டும் போடவில்லை என்று வந்தனா இப்போதுதான் தகவல் சொல்லிவிட்டு சென்றாள். ஏற்கனவே இருந்த காயங்களோடு காலையில் அரைந்தது வேறு விரல் பதிந்து போயிருந்தது அவளின் பட்டு கன்னத்தில். அவள் அருகில் அமர்ந்து தலையை தூக்கி மடியில் வைத்தவன் ஆயின்மெண்டை எடுத்து காயங்களில் தடவ ஆரம்பித்தான். சில் என்ற வலி பரவ அவன் இடுப்பை கட்டிக்கொண்டு மடியில் புதைந்தாள் தூக்கத்தில். அவள் தலையை தூக்கி தொடையின் மீது வைத்தவன் லேசாக மருந்தை தடவ ஆரம்பித்தான். எது உண்மையான காதல்? அவள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வதா, இல்லை அலசி ஆராய்ந்து ஆதாரத்தோடு நிரூபித்த பிறகு நம்புவதா? சொன்ன உடனே நம்ப வேண்டும் என்றால் அப்போது அவள் காலையில் சொன்னதை நம்பித்தானே ஆக வேண்டும். என் மனம் ஏன் அதை நம்ப மறுக்கிறது? ஆனால் அவனையும் அறியாமல் மூளை அதை நம்பிவிட்டது. அவள் எதற்கும் துணிந்தவள் என்று தெரியும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று செய்திருக்கலாம். மருந்தின் வீரியம் தெரியாமல் கொடுத்திருக்கலாம் என்று சப்பை கட்டு கட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. எபிசோட் 374. விக்ரம் அவளின் காயத்திற்கு மருந்து வைத்தான். வலிக்குது மாமா
என்று முணங்கியவள் காய்ச்சல் வந்த மழலையைப் போல சுருண்டாள் அவன் மடியில். அவள் வலியில் துடிப்பதைக் கண்டு இழுத்து பிடித்து வைத்திருந்த கொஞ்ச நஞ்ச பொறுமையும் காற்றில் பறக்க, ஏய் எழுந்திருச்சுக்காரு என்று காட்டு கத்தல் கத்தினான். திடுக்கிட்டு எழுந்து மலங்க மலங்க முழித்தாள் வேதா. அவளை முறைத்தபடி எக்கி பவுலை எடுத்தவன் மிதமான சூட்டில் இருந்த கஞ்சியை ஸ்பூனில் அள்ளி அவள் வாயில் திணித்தான். அவசரமாக வாயை திறந்து வாங்கினாள் வேதா. வேறு வழி குடிக்கவில்லை என்றால் முகத்தில் விசிறி விடுவேன் என்னும் ரீதியில் கடும் கோபத்தில் இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்தான் அவன். 2 நிமிடத்தில் பவுலை காலி செய்து ஓரம் வைத்தவன் அருகில் இருந்த பிளாஸ்கில் சுடு தண்ணீரை ஒரு டம்ளரில் ஊற்றியவன் அவளுக்கு கொடுத்துவிட்டு டேப்லெட்டை எடுத்து அவள் வாயில் போட்டு அந்த தண்ணீரை அவள் வாய்க்குள் ஊற்றினான். மாமா கசக்குது என்று துப்ப போனவளை இழுத்து மடியில் போட்டு தாடையை தூக்கி பிடிக்க சல்லென்று உள்ளே போனது மருந்து. அவள் கன்னத்தை வலிக்க பற்றியவன் அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து விட்டான். கடமை முடிந்தது என்னும் ரீதியில் எழுந்து விட்டான். அவன் எழுந்து நின்று தலையை கோதிக்கொள்ள அவன் முதுகை வெறித்தாள் வேதா. வாயை திறந்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதே என்று மூளை எச்சரிக்கை மணி அடிக்க அமைதியாக அமர்ந்து விட்டாள். மணி 3 ஆனது. வருண் போன் செய்தான். அதை எடுத்து பார்த்து விக்ரம் 2 முறை கட் செய்து விட்டு சோஃபாவில் படுத்தான். மீண்டும் மீண்டும் அழைக்கவே சலித்தபடி அட்டன் செய்து காதில் வைத்தான். மச்சா நான் ரெடி, நீ ரெடியா என்று மொட்டையாக கேட்டான் அவன். பல்லை கடித்த விக்ரம், இப்படி புரியாம பேசதான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேனா என்றான் கோபமாக. ஒய் மச்சி டென்ஷன், லண்டன் போறோம்ல, நீ கிளம்பிட்டியா? வரவா? பிளைட்டுக்கு டைம் ஆயிடும், இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும் என்று அவன் உற்சாக மனநிலையோடு சொல்ல பட்டன எழுந்து அமர்ந்த விக்ரம், போகணும்ல, அச்சோ மறந்துட்டேன் என்றான் இறுகிய குரலில். அவன் குரலை வைத்து வருணால் எதுவும் கண்டறிய முடியவில்லை. ஆனால் அவன் மறந்துவிட்டேன் என்று சொன்னதில் சற்று ஜர்க்கானவன், மச்சா ஏற்கனவே 2 days டிலே ஆயிடுச்சு மச்சி, இப்ப போயே ஆகணும், உனக்கு தெரியும் தானே என்றான் ஆர்வமாக. வேலையில ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், ஒரு நிமிஷம் லைன்ல இரு என்றவன் நிமிர்ந்து அவன் மனைவியை பார்த்தான். பால்வடியும் குழந்தை போல அவள் அமர்ந்திருக்க, உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும் டி என்று மனதில் நொந்து கொண்டவன், நான் லண்டன் போறேன், வித்தின் 1 hour ஏர்போர்ட் ரீச் ஆகணும், உனக்கு ஓகே தானே என்று அவளை உறுத்து விழித்தபடி கேட்க, நடக்க கூட தெம்பில்ல, இதுல அவனோட துணை இல்லைன்னா வம்புதான் என்று ஒரு மனம் சொன்னாலும் தலை மட்டும் 4 பக்கமும் ஆட்டி சம்மதிப்பதாக தெரிவிக்க அவளை முறைத்தபடி, நீ வா வருண் நம்ம போலாம் என்றான் அவளை முறைத்தபடி. அவள் இரு என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் கண்டிப்பாக இருந்திருப்பான். ஆனால் அவள்தான் என்னால் எல்லாம் முடியும் எனும் ரீதியில் இருக்கிறாள். அதைவிட குழப்பத்தில் இருந்து கொண்டு அவளை முறைத்து தள்ளி கோபப்படுவதை விட இடையே தூர தொலைவில் சென்றால் தெளிவாக முடிவெடுக்கலாம் என்பது அவனின் எண்ணம். எழுந்து கடகடவென்று கிளம்பினான். தப்பி தவறி கூட அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் அவள் அவனையேதான் வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த 10 நிமிடத்தில் அவன் அறையை திறந்து கொண்டு சென்றுவிட வழி அனுப்பி வைக்கிறேன் என்ற பெயரில் கீழே இறங்க பெட்டிலிருந்து காலை எடுத்து கீழே வைக்க அடிவயிற்றில் சுல்லென்ற வலி கிளம்ப அப்படியே காலை தரையில் இருந்து எடுத்துக்கொண்டவள் மடங்கி சரிந்தாள் படுக்கையில். இங்கு கீழே இறங்கி வந்த விக்ரம் இருமனதாக காரில் ஏறி அமர்ந்தான். என்ன மச்சி, உடம்பு சரியில்லையா என்று சந்தேகமாக அவனை பார்த்தான் வருண். ஒன்னும் இல்ல என்று உணர்ச்சி இல்லாத குரலில் சொன்னவன் காரின் டோர் வழியாக அவன் அறை ஜன்னலை பார்த்தவன், காரை எடுடா என்றான். அங்கிருந்து ஏர்போர்ட்டிற்கு சென்று லண்டன் பிளைட்டிற்கு சென்றார்கள் இருவரும். இங்கு கையில் டிவோர்ஸ் பேப்பரை வைத்துக் கொண்டு கோபமாக நின்றிருந்தாள் ஷாலினி. ஏற்கனவே அவன் மீது இருந்த நம்பிக்கை புயல் காற்று வரும் முன்பு தரையில் கொட்டிய பொறி போல எந்த பக்கம் அடித்து செல்லும் என்று தெரியாமல் இருக்கிறது. இந்த லட்சணத்தில் இந்த விவாகரத்து பேப்பரும் அதோடு கூட சர்வேஸ்வரன் என்று அவன் போட்டிருக்கும் கையெழுத்தும் ஷாலினிக்கு தலையே வெடித்து விடுவது போல ஆகிவிட்டது. அது அவள் சொத்து பத்திரத்தோடு இருந்திருந்தால் கூட அவள் எடுத்து பார்க்க சிறிது நாள் ஆகியிருக்கும். ஆனால் நம் ஆர்வக்கோளாறு சர்வேஸ்வரன் இருக்கிறாரே, அவர் நேற்றைய இரவு அவள் அசந்து தூங்கும் நேரம் சாவியை எடுத்து கபோர்டை திறந்து அந்த ஃபைலில் இருந்து டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து விட்டான். வெற்றிகரமாக அதை எடுத்து கிழித்து குப்பை தொட்டியில் போட்டிருந்தால் கூட அது காற்றோடு காற்றாக மறைந்து போவது போல ஆகியிருக்கும். ஆனால் அவர் தடயமில்லாமல் அழிக்கிறேன் என்ற பெயரில் அதை 4ஆக மடித்து கோட் பாக்கெட்டில் வைத்தவன் வெளியே செல்லும் போது தூக்கி போட்டு விடலாம் என்று சப்ப ஐடியாவை போட்டு வைத்து படுத்து விட்டான். காலையில் வேறு கோட்டை மாட்டிக்கொண்டு சென்றுவிட அறையை சுத்தம் செய்த ஷாலினி கண்ணில் பட்டது இந்த காகிதம். இனிமேல் என்ன, அறையை சுத்தம் செய்வதா இல்லை வீட்டை விட்டே காலி செய்வதா என்ற ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள். நன்றாகத்தான் பேசுகிறான், நன்றாகத்தான் இருக்கிறான், எந்த குறையும் அவன் மீது இப்போது சொல்ல முடியவில்லை. ஆனால் ஷாலினிக்கு இன்னும் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது.
அவளுக்கு அன்று வந்த கனவு இன்றும் அவளுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. தான் இறப்பது போன்ற கனவு தினமும் வந்தால் எப்படி நிம்மதி இருக்கும்? அதையும் தாண்டி அவன் நிம்மதியை கொடுக்கிறான் தான். ஆனால் அது எத்தனை நாள் நிலைக்கும்? வீட்டிற்கு போய் வருகிறேன் என்று சொன்னால் விடுவதில்லை. சரி, அவனுக்கென்று உறவினர்கள் யாரும் இல்லை. தன் மீது அதிக பொசசிவாக இருக்கிறான், அதெல்லாம் சரிதான். ஆனால் முழு நம்பிக்கை வைக்க முடியவில்லை. இப்போது இது இன்னும் என்னவோ என்று நினைத்து நொந்து கொண்டவள் அதை கபோர்டில் வைத்துவிட்டு அவனுக்காக காத்திருக்கலானாள். வீட்டில் அனைவரும் கோவிலுக்கு செல்கிறோம், நீயும் மாப்பிள்ளையும் வாருங்கள் என்று நிஷா அழைத்திருந்தாள். அவனுக்கு வேலை இருக்கிறது, அதனால் போக முடியாது என்றான். நான் மட்டும் போய் வருகிறேன் என்று அவள் ஆசையாக கேட்டதற்கு கசாப்பு கடைக்காரன் ஆட்டை பார்ப்பது போல கொலை வெறியோடு பார்த்து வைத்தான் அவளை. இல்லம்மா, அவருக்கு வேலை இருக்கு, நாங்க வரல, இன்னொரு நாள் வரோம் என்று அழைப்பை துண்டித்திருந்தாள் ஷாலினி. சரி, மகள் சந்தோஷமாக இருந்தால் சரி என்று நிஷாவும் விட்டுவிட்டாள். இதோடென்றால் பரவாயில்லை, சமைப்பது அவளே, அவனுக்கு ஊட்டியும் விட வேண்டும், அவனுக்கு அனைத்து தேவைகளையும் தீர்த்து தூங்க வைக்க வேண்டும். தூக்கம் வரவில்லை என்றால் பாட்டு பாடி தலை கோதி தூங்க வைக்க வேண்டும். காலையில் எழுந்து பிரஷில் பேஸ்ட் வைத்து தருவதிலிருந்து இரவு ஆறாரோ பாடும் வரை அவளின் முந்தானை அவனிடம். இதெல்லாம் ஷாலினிக்கு அலுப்பாக இல்லை, வரமாக இருந்தது. 6 அடியில் வெளியில் அழகாக புயலாக சுத்துபவன் குட்டி போட்ட பூனை போல முந்தானையை பிடித்துக் கொண்டு சுத்துவது எந்த பெண்ணுக்குத்தான் பிடிக்காது? ரசிப்பாள். வெட்கத்தை மறைத்து அவனிடம் கோப முகத்தை காட்டுவாள். இப்போது கூட அவன் முகத்தை பார்த்து கோபம் வரவில்லை. தன்னிச்சையாக சிவந்த கன்னத்தை மறைக்க கீழுதட்டை கடித்தபடி வீட்டு வாசலில் இருந்த படிக்கட்டில் அமர்ந்திருந்தாள். காரில் இருந்து இறங்கியதும் தனக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கும் மனைவியை பார்த்து இதயம் சராலென போய் அவள் காலடியில் ஐக்கியமாகிவிட்டது. பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை போல எகிரி குதிக்க மனதோடு ஒருவித குதூகலத்துடன் உள்ளே வந்தவனை என்னதென்று கூட கண்டு கொள்ளாத ஷாலினி, நீ சாப்பிட்டு படு, உனக்காக தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்று வெள்ளை கலரில் குட்டியாக இருந்த ஒரு பூனையை அவள் தடவி கொடுக்க அவள் கோபம் அறிந்தவன் என்பதால் பெரிதாக ஒன்னும் கண்டு கொள்ளாமல் அவளை அலைக்காக ஒரு கையால் தூக்கி தோளில் போட்டுக் கொண்டவன் உள்ளே நடந்தான். தன் முதலாளி அம்மாவின் அழகை ஓரக்கண்ணால் ரசித்தபடி உணவருந்தி கொண்டிருந்த பட்டுப்பூனை சர்வேஷ் என்னும் ராட்சசனை பார்த்ததும் பயந்து ஓடி பதுங்கி கொண்டது. அவனை அடித்து கடித்து குதித்து இறங்கியவள் முறுக்கிக் கொண்டு கட்டிலில் அமர்ந்து விட, செல்லத்துக்கு கோவத்தை பாரு என்று அவள் சிவந்த கன்னத்தை கிள்ளி மேலும் சிவக்க வைத்தவன் உடையை கலைத்து விட்டு குளிக்க சென்றான். அந்த டிவோர்ஸ் பேப்பரை பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்று யோசனையோடு அவள் படுத்திருக்க போன் சத்தம் அவள் கவனத்தை ஈர்த்தது. அவள் போன் தான் என்று நினைத்து அட்டன் செய்து காதில் வைக்க, பாஸ், சுகுணாவை யாரோ பெயில் எடுத்துட்டாங்க என்று சொல்வதற்கு பதிலாக, சுகுணாவை பெயில எடுத்தாச்சு என்று சொல்லி குடும்பத்தில் கும்மி எடுத்து விட்டான் ஒருவன். இவள் அதிர்ச்சியில் கண்கள் விரிய நின்றிருக்க, ஹலோ பாஸ் பாஸ் என்று கத்தி பார்த்தவன் பதில் இல்லாமல் போக போனை கட் செய்து விட இங்கு ஷாலினி பேயறைந்தார் போல அமர்ந்திருந்தாள். சுகுணாவை எதற்கு வெயிலில் எடுக்க சொன்னான் என்று மூளை வெடித்து விடும் அளவு யோசித்தவள் அவன் குளியலறை கதவை திறந்து கொண்டு வந்ததும் போனை தூக்கி போட்டாள் அவன் மீது. அது தரையில் விழுந்து பல துண்டாக நொறுங்கி போனது. இங்கு ஏற்கனவே அவளை ஓரக்கண்ணால் சைட் அடித்துக் கொண்டிருந்தாள் ஆர்த்தி. இவனும் வேண்டுமென்றே ஒரு காதல் பாடலை ரிங்டோனாக வைத்துக் கொண்டு வரும் காலை கூட அட்டன் செய்யாமல் அவளை சுற்றியே வந்து கொண்டிருந்தான் வஜ்ரவேலு. காலேஜ் முடிந்ததும் சைட்டை பார்க்க வந்தாளா இல்லை சைட் அடிக்க வந்தாளா? அது அவளுக்குத்தான் வெளிச்சம். மாலை நேரம் வேலை செய்யும் சித்தாளுக்கெல்லாம் காஃபி வழங்குவது வழக்கம். இவளும் ஒரு தட்டில் காஃபியை கொடுத்து பணியாளர்களுக்கு எனர்ஜியை உண்டு பண்ணி கொண்டிருக்க அவளது மனதில் கூஸ் பம்ப்ஸை கொடுத்தது இந்த பாடல் வரிகள். தன்னிச்சையாக அதில் அவள் நின்றிருக்க, ஹலோ, அந்த இடத்துல பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க, ஏன்னா அது சேர்மனோட ரூம், அவங்க ரொம்ப வெயிட் பார்ட்டி, பில்டிங் தாங்கணும்ல என்று அவன் நக்கலாக ஆர்த்தியை பார்த்தபடி பணியாளர்களை வேலை ஏவி கொண்டிருக்க இடுப்பில் கை வைத்து நீண்ட மூச்சு எடுத்தபடி அவனை முறைத்தவள், ஓ, எங்க அம்மாவையே கலாய்க்கிறீங்களா என்றாள் கோபமாக. ஹலோ, நான் எதுக்கு உங்க அம்மாவை கலாய்க்க போறேன்? இந்த காலேஜுக்கு நீங்க தானே சேர்மன், எப்படியும் 50+ இருப்பீங்க தானே, அதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மேனுஃபேக்சரிங் பண்ண சொன்னேன், இது தப்பா என்று அவன் நக்கலாக கேட்க அவன் பார்வையே இப்போது எல்லாம் சரியில்லாமல் போவதை பார்த்தவள் இடையே நகரப்போக அவள் கைப்பிடித்து தனக்கு முன்னே நிறுத்தினான் அவன். அவள் திமிரிக் கொண்டு விலக போக அவளது துப்பட்டா அவன் வாட்சில் மாட்டியது. இப்ப எதுக்கு என்ன இழுத்தீங்க என்று எரிந்து விழுந்தபடி அவள் ஷாலை பிடித்து இழுக்க, ஏய் பைத்தியமா நீ என்று அவள் கையை எடுத்து விட்டவன் லேசாக அவள் துப்பட்டாவை பிடித்து அவன் வாட்சில் இருந்து எடுத்தான். 5 நிமிடங்கள் கடந்தும் இருவரின் பார்வையும் அவ்வப்போது சந்தித்துக் கொண்டதை தவிர அவன் எடுப்பதாக தெரியவில்லை. ஆத்திரமடைந்த ஆர்த்தி, விடுங்க, நானே எடுத்துக்கிறேன் என்று அவன் கையை பிடித்து விலக்க அந்த சிறிது நேரத்தில் அவள் விரலை பிடித்து ஒரு மோதிரத்தை போட்டு விட்டான் வஜ்ரவேல். வலுக்கட்டாயமாக போட்டிருந்தாலும் கூட அதை உடனே கழட்டவில்லை ஆர்த்தி. எதுக்காக இதெல்லாம் போட்டு விடுறீங்க?
என்ன டார்ச்சர் பண்றதை தவிர உங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்று எரிந்து விழுந்தபடி ஷாலை அவன் வாட்சில் இருந்து பிரித்தெடுத்தவள் நான்சென்ஸ் என்று முடங்கிவிட்டு நடக்க அவளை மீண்டும் பிடித்து தனக்கு முன்பு நிற்க வைத்தவன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றான். படபடவென்று அவனை திட்டிய வாய் அப்படியே ஃப்ரீஸில் நின்றுவிட நிஜமாவா எனக்கு பர்த்டே என்று அவனையே கேட்டு வைத்தாள் அவள். அவள் கையை விட்டுவிட்டு கை கட்டி கொண்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான். அது எப்படி எனக்கு தெரியும் பட்டர் பன் என்று அவளை பார்த்து கண்ணடிக்க அருகில் கிடந்த செங்கலை எடுத்து அவன் மண்டையை பிளக்க நினைத்தவள் கையில் இருந்த பேக்கை வைத்து அவன் முதுகில் 4 முத்து வைத்தாள். ஸ்நாக்ஸோடு காஃபி குடிக்க பணியாளர்கள் எல்லாம் பின்புறம் சென்று விட்டது அவனுக்கு வசதியாகி போக அவளை பேக்கோடு சுற்றி வளைத்து தனது அருகே நிறுத்தினான். அடிப்பதை நிறுத்திவிட்டு அவன் கண்களை பார்த்தாள் ஆர்த்தி. இது என்னோட பொண்டாட்டி ரிங், உனக்கும் செட் ஆகுது தானே என்று அவன் ஹஸ்கி வாய்ஸில் கேட்க உன் பொண்டாட்டியும் என்ன மாதிரி செம வெயிட் பீஸ் போல என்று அவளும் சளைக்காமல் கேட்க மெதுவாக தலையாட்டினான் அவன். இருவரது இதழும் தன்னிச்சையாக புன்னகையை உதிர்த்தது. எபிசோட் 375. காரில் சென்று கொண்டிருந்த விக்ரமிற்கு மனம் ஒரு நிலையில் இல்லை. அவளால் எழுந்து நடக்க கூட முடியவில்லை. அப்புறம் என்னை ஏன் இருக்க சொல்லவில்லை? ஒருவேளை தவறு செய்தது அவள்தான், அதனால் நானே தண்டனையை அனுபவித்துக் கொள்கிறேன் என்ற முடிவில் இருக்கிறாளா? இல்லை அவளுக்கு அந்த மருந்து கொடுத்தது யாரென்று தெரியுமா என்று யோசித்தே குழம்பினான் விக்ரம். வருண், ஸ்டாப் தி கார் என்று சுரத்தை இல்லாமல் சொன்னான். அவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு என்ன என்பது போல அவனை திரும்பி பார்க்க, டாக்டர் சாரா சென்னையில தான் ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களோட நம்பர் வேணும் என்றான் தீவிரமான குரலில். என்னடா திடீர்னு கேக்குற, இப்ப நீ பேச போறியா என்றான் வருண். போய் பார்க்க டைம் இருக்கா என்று கேட்டான் அவன். இல்லையே என்றான் வருண். அப்போ நம்பர் வாங்க என்றான் அடுத்த முயற்சியாக. அடுத்த 5 நிமிடத்தில் டாக்டர் சாராவுக்கு டயல் செய்து விக்ரமிடம் நீட்டினான் வருண். ஹலோ, ஐ எம் விக்ரம், நீங்க டாக்டர் சாரா தானே என்று கேட்டான். ஆமா மிஸ்டர் விக்ரம், நான் தான் பேசுறேன். நீங்க வேதாவோட ஹஸ்பண்டா என்று கேட்டாள் சந்தேகமாக. ஆமா, என்னோட வைஃப் 2 டேஸ் முன்னாடி உங்களை பார்க்க வந்திருந்தாங்களா என்று அவனது சந்தேகத்தை கேட்க, ஆமா சார், அவ வந்திருந்தா. அவளுக்கு பிரச்சனை, நான் தான் கவுன்சிலிங் வர சொன்னேன். இப்ப நல்லா தானே இருக்கா என்று அவள் என்னமோ ஏதோ என்று கேட்க, அவ நல்லாதான் இருக்கா. நீங்க அவளுக்கு ஏதாவது மெடிசின் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். ஒரு நிமிடம் பேச்சை நிறுத்திய சாரா, ஆமா சார், ரெக்கமெண்ட் பண்ணேன் என்றாள் தயக்கமாக. என்ன மெடிசின் என்று கேட்டான். அது நான் ரெக்கமெண்ட் பண்ண, பட் அவ அதை வாங்கல சார். எனக்கு தான் மென்டலி ப்ராப்ளம் இருக்கு, என் ஹஸ்பண்ட் சரியா தான் இருக்காரு, அதனால அவருக்கு எந்த மெடிசினோ டேப்லெட்டோ எதுவும் வேண்டான்னு சொன்னதோட என்ன திட்டிட்டும் போயிட்டா என்று சாரா வருத்தமாக சொல்ல, அவ வாயை திறந்தாலே என்கிட்ட போய் தானே சொல்றா என்று தன் மனைவியை நினைத்து அவனின் முகம் கருத்தது. ஓகே சாரா, தேங்க்யூ என்றவன் போனை வைத்துவிட்டு போ என்பது போல வருணிடம் தலையசைக்க அவன் ஏர்போர்ட்டிற்கு சென்றான். இருவரும் லண்டன் பிளைட்டில் ஏறி சென்று விட, சாரா ரெக்கமெண்ட் செஞ்ச மாத்திரையதான் உங்களுக்கு கொடுத்தேன் மாமா என்று அவள் காலையில் சொன்னதும், நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் சார், பட் அவ அதை வாங்கல என்று சாரா இப்போது சொன்னதும் அவன் மூளையை குடைந்தது. இங்கு வேதா இரவு முழுவதும் தூக்கம் வராமல் உடல் வலியால் திரண்டு கொண்டிருந்தாள். அவனைப் போல யோசிக்கும் நிலையில் அவள் இல்லை. அதைவிட நேற்று ஒட்டிக்கொண்டு விடாமல் இருந்தவன் இன்று வெகு தொலைவில் சென்று விட்டது மனம் கணக்கத்தான் செய்தது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர அவள் விரும்பவில்லை. நல்ல வேளையாக கோவிலுக்கு சென்றவர்கள் யாரும் வீட்டிற்கு வரவில்லை. நாளைக்கு இரவுதான் வருவார்கள் என்று வந்தனா மூலம் அறிந்து கொண்டாள் வேதா. அவர்களிடம் பதில் சொல்ல சங்கடப்படுவதிலிருந்து சிறிது நிம்மதி அடைந்தாள். லேசாக துளிர்ந்த வெளிச்சம் சிறுக சிறுக பரவி சூரியனின் ஆதிக்கத்தில் பூமி எங்கும் பரபரப்பாக இயங்க ஆரம்பித்திருந்தனர் மக்கள். அவள் உறங்க ஆரம்பித்தாலும் கடமை இழுக்கிறது என்னும் விதமாக ஒரு 6 மணிக்கு எழுந்து பாத்ரூம் சென்றவள் வெதுவெதுப்பான நீரில் குளித்துவிட்டு மெதுவாக வேலைக்கு கிளம்ப ஆரம்பித்தாள். விக்ரம் கொடுத்து விட்டு சென்ற மருந்தோடு வந்தனா இரவு வந்தும் டேப்லெட் கொடுத்து விட்டு சென்றாள். அது நன்றாக வேலை செய்ய வலி கொஞ்சம் குறைந்திருந்தது. அண்ணி, இன்னைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போங்க அண்ணி என்று வந்தனா சொல்லியும் சிறு புன்னகையுடன், இல்ல நான் போய் ஆகணும் என்றவள் கிளம்பி அலுவலகம் வந்தாள். ஒரு முக்கியமான அரசு பள்ளி விழா. 10 வருடமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் மாணவர்களை தோல்வியே அடைய விடாமல் விடாமுயற்சியாக வெற்றி பெற்ற அந்த பள்ளியின் ஆண்டு விழாவுக்குத்தான் தலைமை ஏற்று சென்றிருந்தாள் வேதா.
அந்த ஃபங்க்ஷனை முடித்துவிட்டு வந்து அமரவில்லை. அதற்குள் இன்னொரு இடத்திலிருந்து ஒரு புகார். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சிறுவர்கள் உண்ணும் மிட்டாய்களில் போதை மருந்து கலப்படம் இருப்பதாக முகம் தெரியா நபரிடமிருந்து கால் வர அதை பேசிவிட்டு குழப்பத்தோடு நிமிர்ந்து எதிரில் இருந்த அஸ்வினை பார்த்தாள் வேதா. காலையில் அவள் வேலைக்கு வந்ததிலிருந்தே திடுக்கிட்டு நின்றவன் தான் இன்னும் தெளியவில்லை. சுறுசுறுப்பில்லாமல் சற்று மந்தமாகத்தான் இருந்தான். அதுவும் அந்த காலை ஸ்பீக்கரில் போட்டு பேசிவிட்டு அவள் சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்க்க, இவன் என்ன நம்மள பாக்குறா என்று உடனே ஒரு அடி பின்னாடி நகர்ந்தான் அவன். குற்றமுள்ள மனம் தான் குறுகுறுக்கும் என்பது போல அவள் எது செய்தாலும் சாதாரணமாக பார்த்தாலும் கூட அவனுக்கு திக் திக் என்று இருந்தது. அவன் ஒன்றும் பலவீனமானவன் கிடையாது. ஒருவேளை அவள் கண்டுபிடித்து அவனிடம் சண்டையிட்டால் கூட ஈஸியாக அவளிடம் பேசி நடித்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் திறமை அவனிடம் இருந்தது. புருவத்தை நீவியவள் அண்ணா என்று அழைத்தாள் அதிகாரமாக. அவன் வந்து சொல்லுவேதா என்றான். இந்த ஏரியா எங்க இருக்குன்னு பாருங்க, நம்ம நேர்ல போய் செக் பண்ணலாம் என்றாள் வேதா. இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு போகணும் வேதா, நானே செக் பண்ணிட்டு வரேன் என்று அவன் பெருமையாக சொல்ல, இல்ல பரவாயில்ல, எனக்கு தானே கால் வந்திருக்கு, நானும் வரேன். குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி கீழ்த்தரமா போதை மருந்து கலக்கிற கூட்டத்தை நானும் பார்க்கணும்ல. ஆஸ் அ ஹையர் அபிஷியலா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் என்னோட வேலை இல்ல, அதை கண்டுபிடிக்கிறதும் என்னோட வேலைதான் என்றாள் அழுத்தம் திருத்தமாக. சரி சரி என்று பூம் பூம் மாடு போல தலையாட்டியவன் அவள் செல்வதற்கு அனைத்து ஏற்பாட்டையும் செய்தான். சென்னையின் ஒரு பகுதியில் இருக்கும் அனைத்து சிறு கடையில் இருந்து பெரிய மால் வரைக்கும் அந்த போதைப் பொருள் கலக்கப்பட்ட சாக்லேட் விற்பனையாகி கொண்டிருந்தது. ஒரு பெண் கையில் தவழ்ந்து கொண்டிருந்த குழந்தை எக்கி அந்த சாக்லேட்டை எடுக்க, அந்த குழந்தையின் தாய் அந்த குழந்தையிடம் இருந்த சாக்லேட்டை வாங்கி இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு தூக்கி கொண்டு சென்றாள். அந்த சாக்லேட்டை தினமும் உண்டு அந்த பொருளுக்கு அடிமையான அந்த குழந்தை அதை விட்டு செல்ல மனம் இல்லாமல் அதே சாக்லேட் தான் வேண்டும் என்று ஓடிப்போய் அதை எடுத்தது. வெறும் 5 ரூபாய் சாக்லேட் தான். அதை வாங்க தேனீ கூட்டம் போல சிறுவர்கள் குவிந்திருந்தனர். அந்த ஆக்ரோஷமான குழந்தைகளின் நடவடிக்கைகளை பார்த்து வேதா திகைத்தாள். அதை உடனே டிஸ்போஸ் பண்ணுங்க, எந்த ஸ்டோர்ஸ்லயும் அது இருக்க கூடாது. அப்புறம் இது யாரோட ப்ராடக்ட் என்ற டீடைல்ஸ் வித்தின் 30 மினிட்ஸ்ல எனக்கு வேணும் என்று அந்த குழந்தையிடமிருந்து பார்வையை அகற்றாமல் வேதா கட்டளையிட்டு கொண்டிருக்க பெயரைந்தார் போல நின்றிருந்தான் அஸ்வின். தான் சொன்னதற்கு எந்த பதிலும் வராமல் போகவே திரும்பி அவனை பார்த்தவள், மிஸ்டர் அஸ்வின் என்று உச்சஸ்தானத்தில் கத்த திடுக்கிட்டு விழித்தவன், என்ன என்ன மேடம் என்றான் எச்சில் விழுங்கியபடி. அவனும் அதே இடத்தில் தானே மாத்திரையை வாங்கினான். யாரோ ஒருத்தரின் குழந்தை பாதிப்படைவதற்கே இவ்வளவு கோபப்படுகிறாளே, அது அவள் வாழ்க்கையை அழிக்க கொடுத்தது என்று தெரிந்தால் சும்மாவா இருப்பாள் என்ற பயம்தான் முதல் முறையாக அவனை ஆக்கிரமித்தது. இந்த சாக்லேட் யாரோட ப்ராடக்ட், எங்க தயாராகுது, யார் மூலமா இங்க விற்பனை ஆகுதுன்ற எல்லா தகவலும் வித்தின் 30 மினிட்ஸ்ல எனக்கு வந்து ஆகணும். முதல்ல இதெல்லாத்தையும் பேக் பண்ணி மொத்தமா போட்டு அந்த கம்பெனியை சீல் வைக்கணும் என்று கட்டளையாக சொன்னபடி வெளியே வந்தாள். அவள் காரில் ஏறிவிட்டு அவனை பார்க்க அவள் பார்த்த பார்வையில் துரிதமாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டான் அஸ்வின். அவனுக்கு கீழே வேலை செய்யும் இன்னும் 3 காவலர்கள் அவனை விட விரைவாக செயல்பட்டனர். கடைகளில் இருந்த சாக்லேட்டை எல்லாம் பறிமுதல் செய்தனர். அடுத்த 2 மணி நேரத்தில் அனைத்து சாக்லேட்டையும் ஒன்று திரட்டி அதில் அடைத்து சீல் வைத்து முடித்தனர். கலெக்டர் தலைமையில் சீல் வைத்து விட்டு வந்தாயிற்று. அடுத்த 1 மணி நேரத்தில் தலைவலி வருவது போல அவள் போன் அலறிக்கொண்டே இருந்தது. ஆபீஸ் போன், அவளது பர்சனல் போன் என்று ஓய்வில்லாமல் அடித்துக் கொண்டிருந்தது. ஆழ்ந்த மூச்சு எடுத்தபடி போனை எடுத்து காதில் வைத்தாள். அஸ்வினும் அருகில் தான் ஓரமாக நின்றிருந்தான். அவள் சீல் வைத்து விட்டாள். ஒரு பக்கம் உண்மை தெரிந்து விடுமோ என்ற பயம், இன்னொரு பக்கம் போன் வந்து கொண்டே இருக்கிறதே, கண்டிப்பாக மீண்டும் அந்த சீலை உடைத்து விட வாய்ப்பிருக்கிறது. அப்படி என்றால் தான் தப்பிக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்று அவன் சிந்தனையில் இருந்தான். ஹலோ மேடம் என்று அதிகாரமாக வந்து விழுந்தது ஒரு நடுத்தர ஆணின் குரலில். யார் சார் நீங்க என்றாள் வேதா. என்னம்மா வேலைக்கு புதுசு போல, சட்டு பொட்டுன்னு சீல் வச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு போனா என்ன அர்த்தம்? எங்க எம்டிய வேற அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தப்பு மேடம். பொண்ணா இருக்கிறதுனாலதான் விட்டு வச்சிருக்கேன், இல்ல நடக்கிறதே வேற. எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. சென்ட்ரல் மினிஸ்டர் கூட போன் பண்ணி இருப்பாரு, ஆனா நீதான் எடுக்கல போல. அந்த அளவு திமிரா போச்சா உங்களுக்கு? அந்த கம்பெனி என்னோடது. ஒழுங்கு மரியாதையா அந்த கம்பெனி சீலை உடைச்சிட்டு அங்க கொண்டு வந்த சாக்லேட் எல்லாம் திருப்பி கொண்டு போய் கடையில கொடுத்துருங்க. பணம் வேணும்னா எவ்வளவு வேணா தரேன், ஆனா என் விஷயத்துல தலையிடாதீங்க மேடம், அழிச்சிடுவேன் என்று நீளமாக அதுவும் திமிராக பேசிக் கொண்டிருந்தான் அவன். நான் வேணா பேசுவா என்று அஸ்வின் அருகில் வர மறுப்பாக கையசைத்தவள், மிஸ்டர் போலீஸ் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க, நீங்க அங்கேயே இருங்க, அரெஸ்ட் பண்ண வருவாங்க என்று வேதா போனை வைத்து விட்டு அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க என்றாள் அஸ்வினிடம்.
அவனை எதுக்கு வேதா என்று கேட்டான் குதர்க்கமாக. அண்ணா, உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடு. இப்படி சின்ன பிள்ளை மாதிரி குவெஸ்டின் கேட்டுட்டு இருக்காத. உனக்கு இந்த கேஸோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? அந்த சாக்லேட்னால சின்ன குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதோட டோஸ் அதிகமாகி போன வாரம் காலேஜ் படிக்கிற 2 பொண்ணுங்க கற்பழிக்கப்பட்டு செத்து இருக்காங்க. காலேஜ் முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் இந்த போதை பொருள் விற்பனை ஆயிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான், தெரியாம இன்னும் என்னென்ன நடக்குதோ. இம்மீடியட்டா நம்ம ஆக்ஷன் எடுத்தாதான் எல்லாருக்கும் நல்லது என்று மீண்டும் அவனை வேலை ஏவியோ விளக்கம் சொல்லியோ டைம் வேஸ்ட் செய்ய விரும்பாத வேதா போனை எடுத்து கமிஷனருக்கு உத்தரவிட்டாள். அவன் அமைச்சர் என்பதால் அவனை அரசு செய்வது அந்த அளவு சுலபமாக இல்லை. பேச்சுவார்த்தைக்கு அவளை அழைத்திருந்தான் அவன். வேணா வேதா, அதான் சீல் வச்சே, அதோட விட்டுடலாம் என்று அஸ்வின் கெஞ்ச அவனை முறைத்து பார்த்த வேதா பதில் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றாள். அந்த அமைச்சரின் கட்டிடம் 12வது மாடியில் அமர்ந்திருந்தாள் வேதா. அவளுக்கு முன்பாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் அமைச்சர். அவனிற்கு சற்று பின்னால் 5 போலீசார் நின்றிருந்தார்கள். அதில் அஸ்வினும் ஒன்று. ஒரு கையை நாற்காலியில் ஊன்றி அவனை முறைத்தபடி அமர்ந்திருந்தாள் வேதா. இங்க பாருமா, என்ன பகச்சுக்கிட்டு உனக்கு என்ன ஆக போகுது? உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். நல்ல குடும்பம்தான். நீ எதுக்குமா என்கிட்ட வம்பு வச்சுக்கிற? போன வாரம் 2 காலேஜ் பொண்ணுங்க இறந்தாங்க. அதுவும் நம்ம பசங்க பண்ண வேலைதான். இப்ப இந்த சாக்லேட் அந்த அளவு போதை இல்ல, ஆனா கொஞ்சம் இருக்கு. அதனாலதானே குழந்தைங்க வாங்க சொல்லி அடம் பிடிக்குது. எல்லாருமே எல்லாத்துக்கும் அடிமையா தானே இருக்கும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கைய சுவாரஸ்யம் இல்லாம போயிடுமே மேடம். 5 ரூபாய் மிட்டாய், அதை விற்பனை பண்ண உங்களுக்கு 5 கோடி அன்பளிப்பா தரேன், வாங்கிட்டு விட்டுருங்க மேடம் என்று கட்டுக்கட்டாக டேபிள் முழுக்க பணத்தை அடுக்கினான் அமைச்சர். வெறும் 500 ரூபாய் தாள்கள் புதிதாக இருந்தது. பளபளவென்று கை கூடப்படாத காகித பணம். ஒரே ஒரு சாக்லேட்டிற்காக 4 சிறு குழந்தைகள் அடித்துக் கொண்டது அந்த பணத்தின் மீது காட்சி போல ஓடியது வேதாவிற்கு. அதற்கு இது தகுமா? நிச்சயமாக இல்லை என்று யோசித்தவள், இல்ல இது பத்தாது என்றாள் பட்டென்று. என்ன இவ இப்படி கேக்குறா என்று நினைத்த அஸ்வின் எதற்கும் முன்னெச்சரிக்கையாக எடுத்து வந்த பட்டன் கேமராவை ஆன் செய்து அவள் லஞ்சம் வாங்குவதை படம் பிடித்தான். சூப்பர் மேடம், இன்னும் கூட தர்றேன் என்றார் அமைச்சர் வாய் நிறைய பல்லாக. அந்த கம்பெனிக்கு இவ்வளவு பணம் வர்த்தா என்று நக்கலாக கேட்டாள் வேதா. எங்களுக்கு நாடு முழுசும் பிரான்ச் இருக்கு. சில கம்பெனில கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு. சில கம்பெனி இன்னும் சூடு பிடிக்கல. இதுதான் முதல் கம்பெனி, முதல் சேல்ஸ், முதல் லஞ்சம் என்று இன்னொரு கட்டு பணத்தை எடுத்து வைத்தான். ஓ, நீங்க தான் மெயினா இல்ல வேற யாராவது இருக்காங்களா என்று அவள் சந்தேகமாக பார்க்க, அனைத்தும் நானே. இப்பதான் ஸ்கூல் பசங்களை டார்கெட் பண்ணிருக்கேன். அடுத்து காலேஜ், அதுக்கப்புறம் ஆபீஸ், இன்னும் படிப்படியா முன்னுக்கு வர வேண்டியதுதான் என்று பெருமை பேசினான். ஓ அப்படியா என்று அவள் அதிர்ச்சியை மறைத்து அவனிடம் கேட்க, ஆமா மேடம், ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல. இதே மாதிரி மாசம் மாசம் கரெக்டா பணம் வந்து சேர்ந்துரும் என்றான் உறுதியாக. அவள் சட்டென்று அவனிடம், ஓ உங்க பசங்க இத சாப்பிடுவாங்களா என்று குதர்க்கமாக கேட்டாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.